वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अतसी पुष्पसङ्गासं हरणोबरशोभितं रत्नकङ्कणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुम् कुटिलालकसंयुक्तं पूर्णचन्द्रनिपाननं विलसत्कुण्डलधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ஸ்ரீமத் பாகவத புராணம் என்பது எல்லா மதத்தவர்களாலும் கொண்டாடப்படுகின்ற ஆச்சரியமான புராணம். கண்ணனுடைய அவதாரங்கள் என்ன, பகவான் ஸ்ரீமன் நாராயணுடைய மற்ற ஏனைய அவதாரங்கள் என்ன, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்ன, அதிலும் முக்கியமாக சில பிரம்மாவுடைய சிருஷ்டி விஷயங்கள், இது இத்தனையும் இதில் தெரிவிக்க வந்தது. இதற்கு வியாச பகவான் தான் பூர்ணமாக அனுகிரகம் பண்ணினார். அதை அவர் எப்படி எழுதினார் என்பதை நேற்றைய காலக்ஷேபத்திலே நம்ம அனுபவிக்க பெற்றோம். மகாபாரதத்தை எழுதினார். 5வது வேதமாக. திருப்தி ஏற்படவில்லை. நாராயண கதை எழுத வேண்டும் என்று ஆரம்பித்து கங்கா காங்கேய உற்பத்தி இதெல்லாம் எழுதினேனே என்கிற வருத்தம் அவருடைய மனதிலே தோன்ற, மேற்கொண்டு எச்சில்வாய் ஆகிவிட்டதே, இதை அலம்பிக் கொள்ள வேண்டுமே என்றால், அந்த எச்சில்வாய் அலம்புறதுன்னா என்ன அர்த்தம்? ஏனைய தேவதாந்திரங்கள் என்ன, ஏனைய விஷயங்கள் என்ன, தேவையில்லாத மற்ற மனுஷர்களை பற்றி பேசினால் எச்சில்வாய் என்று சொல்வது. இது சாமான்யமா நாமே சில வைதிக காரியங்கள் பண்றோம். வைதிக காரியங்கள் பண்ணும்போது சில தேவதைகளை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு ஸ்திதிகள் அந்த வைதிக காரியத்தில் உண்டு. அந்தந்த தேவதைகளை ஆராதிக்கும் போது உடனே கையை அலம்ப சொல்லுவார். ஏன் கையை அலம்ப சொல்லுவார்னா, அது சிவனாகட்டும், ருத்ரனாகட்டும், அக்னியாகட்டும், வாயுவாகட்டும், அல்லது இந்திரனாகட்டும், அல்லது பிரம்மாவாகட்டும், எந்த தேவதையை ஆராதித்தாலும் உடனே கையை அலம்பணும் அப்படின்னு சொல்லி வாத்தியார் சொல்லுவார். அதே ஸ்ரீமன் நாராயண ஆராதித்தால் மட்டும் அந்த நிலை ஏற்படாது. அது என்னவென்றால், ஏனைய தேவதைகள்லாம் சாத்விக சிரத்தையோடு இருக்கக்கூடிய தேவதைகள் அல்லர்கள். சாத்விக சிரத்தையோடு இருக்கக்கூடிய தேவதை ஸ்ரீமன் நாராயணன். அதை தவிர மற்றத்தை பேசினால் அது எச்சில்வாய் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய முன்னோர்களாலே. அதைத்தான் வேதவியாசர் நினைத்து, ஓ எச்சில்வாய் ஆகிவிட்டது, இதற்கு என்ன செய்யலாம் என்கிற நினைவில் கொண்டு இனி பூர்ணமான நாராயண கதையை சொல்லலாம். அதற்காக தான் ஸ்ரீமத் பாகவதம் என்பது பிறந்தது என்று நேற்றைய காலக்ஷேபத்துல பார்த்தோம். சரி, இந்த பாகவதம் எப்படி வந்தது? முதலில் வியாச பகவான் தன்னுடைய புத்திரராக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியாருக்கு இதை அனுகிரகித்தார். சரி சுவாமி, அதுக்கு மேற்கொண்டு சுக்கராச்சாரியர் கிடைச்சதே தவிர சுக்கராச்சாரிய மூலமாக தான் நமக்கு கிடைச்சிருக்கு பாகவதம். டைரக்டா வியாச பகவான் மூலமா நமக்கு கிடைக்கல. அது எப்படி கிடைச்சது அப்படின்னு நேற்று சரித்திரத்தை பார்க்கல. அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். ஒண்ணுமில்லை, பரீட்சித்து மகாராஜாவுக்கு சுக்கராச்சாரியர் உபதேசம் பண்றார். பரீட்சித்து யார் என்றால் அர்ஜுனுடைய பேரன் பரீட்சித்து. ஆனா இந்த பாகவதத்தை எழுதியவர் வியாசர், உபதேசம் பண்ணுபவர் சுக்கராச்சாரியார், கேட்பவர் பரீட்சித்து. சொல்லப்பட்ட விஷயம் கண்ணனை பத்தி. அப்பனா சட்டுன்னு, சரி சுவாமி, இது கொஞ்சம் கேட்கிறவனுக்கு குறையா, சொல்றவனுக்கு குறையா, எதிரவனுக்கு குறையான்னா சொல்லப்பட்ட கண்ணனுக்கு குறை ஒன்றும் இல்லை.
பரீட்சித்து எதற்காக பாகவதத்தை கேட்டான்? எதற்காக அவன் கேட்டான்னா, அந்த சந்தர்ப்பம் நடந்தது என்னன்னு பார்க்கணும். அதாவது அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. அது எல்லாருக்கும் லோக பிரசித்தம் நல்லா தெரியும். அதே போல அர்ஜுனனுக்கும் சுபத்ராவுக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. அது லோக பிரசித்தம் நல்லா தெரியும். ஆனாலும் அர்ஜுனுடைய பிள்ளைதான் அபிமன்யுன்னு பேரு. அந்த அபிமன்யுக்கும் உத்தராதேவிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, விவாகம் ஆயிடுச்சு. அவர்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தை தான் பரீட்சித்துன்னு பேர். இவர்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தை தான் பரீட்சித்து. அந்த உத்தரை கர்ப்பம் தரித்துக் கொண்டிருந்தாள். கர்ப்பம் தரித்துக் கொண்டிருக்கும் போது அந்த நிலையில்தான் பாண்டவ கௌரவ யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம். 18 நாள் யுத்தம் சொன்னமோனோ, அந்த 18 நாள் யுத்தத்துல இவ வந்து கர்ப்பம் தரித்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல சில யுக்திகளை வைக்கொண்டு கண்ணன் பெருமான் கௌரவர்களை வீழ்த்திக் கொண்டிருந்தான். அதிலே துரோணாச்சாரியை வீழ்த்தினது கூட துரோணாச்சாரிய பிள்ளையாக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமா இல்லை என்றால் நான் இல்லை என்கிற பிரதிஜை துரோணாச்சாரி பண்ண. அதனாலே அஸ்வத்தாமா இல்லை என்று தர்மனை சொல்ல மேற்கொண்டு தர்மனும் சொல்ல அது அஸ்வத்தாமான்னா அஸ்வத்தாமா என்கிற யானை இல்லை என்று சொன்னான். ஆனா யானைன்னு சொல்றதுக்கு முன்னாடி சங்க ஊதினபடியாலே அஸ்வத்தாமா போய்விட்டான் என்கிற சப்தம் துரோணாச்சாருடைய காதலை விட மேற்கொண்டு அவர் யுத்தத்திலிருந்து விலகினார்னு தெரியறது. இதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு மேல துரோணாச்சாரிய விலகி போயிட்டார். பீஷ்மாச்சாரி கிளம்பி போயிட்டார். துரியோதனனும் ஆண்டான். இவெல்லாம் தோத்து போன உடனே அஸ்வத்தாமாக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டது. நம்முடைய தந்தையாரை இந்த மாதிரி பண்ணிட்டாலே, அது மட்டுமல்ல செஞ்சோற்று கடன், இந்த துரியோதனுடைய சோத்ததனை சாப்பிட்டுருக்கோம், அவனுக்கு ஏதாவது பண்ணணுமே, துரியோதனும் போயாச்சு ஏதாவது பண்ணணுமேன்னு என்ன பண்ணினான்னா அந்த தேவையில்லாதது. அஸ்வத்தா மகாபாரதம் சரித்திரத்துல சரியான நிலையில புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அதை திரிச்சு எழுதுறா. வியாச பகவான் எப்படி எழுதியிருக்காரோ அப்படியே கொண்டு வரணுமே தவிர, எனக்கு இந்த மாதிரி மாத்தினா லோகத்துல இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்குன்றதுக்காக மாத்தவெல்லாம் கூடாது. இதிகாசங்கள் 2, அந்த ராமாயணத்துல சில பேர்ல மாத்துறா. என்ன மாத்துறான்னா, ராமன் ஏதோ லிங்க பூஜை பண்ற மாதிரி அப்படின்னு நினைக்கிறா. வால்மீகி ராமாயணத்துல எங்க இருக்குன்னு காமிக்க சொல்லுங்க. இங்கிருந்து போர்ச்சே நடந்து போனார், திரும்பி வரச்சே நடத்தே வரல, ராமேஸ்வரம் வரவே இல்லையே. அங்கே புஷ்பக விமானம் ஏறினால் லங்கையிலேயே ஏறி நேர கிஷ்கிந்தைக்கு தான் வந்திருக்காரு. நடுவுல எங்கேயுமே தங்கவே இல்லை. ஆனா இல்லாத கட்டுக்கதையெல்லாம் பண்ற பாருங்க. அதே மாதிரி மகாபாரதம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப தவறான கருத்துக்கள். மூல கிரந்தம் என்ன சொல்லித்தோ அந்த மூல கிரந்தத்தை அடியொற்றித்தான் இருக்கணும். அதுலதான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அதுல கொஞ்சம் கூட இது பண்ணவே மாட்டா. மூல கிரந்தத்தை விட்டு கொடுக்காம எழுதிட்டே இருப்பார். இதுக்கு சொல்ல வந்த இதெல்லாம் அஸ்வத்தாமா இல்ல, அது வேற மாதிரி திரிச்சு எல்லாம் எழுதுறான். நடந்தது இதுதான். அவனுக்கு கோபம் வந்துருத்து. கோபம் வந்தபடியாலே கௌரவ குலமே அழிஞ்சு போயிடுத்து. அதே போல பாண்டவ குலமும் அழியணும். பாண்டவ குலமே அழியணும்னா என்ன பண்ணா, பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினான். பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ண அது என்ன ஆயிட்டு, அபாண்டவ அஸ்திரம்னு பேரு. பாண்டவ குலமே இருக்கப்படாது. அது எவ்வளவு தூரம் போயிடுத்துனாலே அந்த அஸ்வத்தாமா பண்ண அந்த பிரம்மாஸ்திரம், அது பிரம்மாஸ்திரம் விடத்தான் தெரியுது, அது திருப்பி பெத்துக்கிறதுக்கு தெரியல, சரியா கத்துக்கல. துரோணாச்சாரிட்ட சரியா பார்த்துக்கல. அர்ஜுனனுக்கு தெரியும், அஸ்வத்தாமாவுக்கு தெரியாது, விட தெரியாது. இத்தனையும் வியாசர் பகவான் இவ்வளவு கேட்டுன்னு கூட அந்த தப்பை பண்ணிட்டு தான் இருக்கான். பெரிய சரித்திரங்கள் இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து அவரை விட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய பாண்டவுடைய பிள்ளைகள் யாரோ அத்தனை பேர் அடிக்கிறது. அது அவரை அழிச்சது மட்டுமில்லாம இனிமேதான் பிறக்க வேண்டிய குழந்தை அது உத்தரையுடைய கர்ப்பத்துல இருக்கு. உத்தரை என்றது யாரு? அதாவது அர்ஜுனுடைய பிள்ளை அபிமன்யு. அபிமன்யுடைய மனைவி உத்தராதேவின்னு பேர்.
அவருடைய கர்ப்பத்துல இருந்துருக்கு. அதுக்கு தான் பரீட்சித்துன்னு பேரு. அந்த கர்ப்பத்தை போய் கர்ப்பச்சிதைவு ஏற்படும் அளவுக்கு அந்த பிரம்மாஸ்திரம் எழுத்து கர்ப்பச்சிதைவு ஏற்படும். உடனே உத்தரையும் திரௌபதியும் கண்ணன் திருவடிகளை பிரார்த்தித்துக் கொண்டு சரணமடைந்தார்கள். ஏ கிருஷ்ணா, துவாரகா நிலையா, அச்சுதா, நீதான் எங்களை ரட்சிக்கணும், இந்த கர்ப்பம் கலையாம ஜாக்கிரதையா நீதான் பாதுகாக்கிறன்னு அவன் திருவடியை பத்த கண்ணன் என்ன பண்ணான்னா தன்னுடைய சங்கு சக்கர ஆயுதங்களை ஏந்தி கொண்டு அந்த உத்திரையின் கர்ப்பத்துக்குள்ளே கர்ப்பம் கலையாம ஜாகிரதையா பாதுகாத்தார். உத்தரையுடைய கர்ப்பத்துக்குள்ளே தான் புகுந்து சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு அந்த கர்ப்பம் கலையாம ஜாதகமா பார்த்துக்கிட்டார். சுத்தி 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 கண்ணன் பார்த்துட்டு இருந்தார். அந்த குழந்தையை அப்படியே காப்பாத்தினார் இல்லையா? அதனாலே அவன் பிறந்த பின்பு பரீட்சித்து சுத்தி சுத்தி காப்பாத்தினோ, அதனாலே அந்த பேரு பரீட்சித். பரீட்சித்துங்கிற பேர் வந்தது. ஆனா சுத்தி சுத்தி காப்பாத்தினான்னு தவிர, ஆனா கர்ப்பம் வெளியில வரும்போது ஒரு கறிக்கட்டைய போல வெளில வந்து குழந்தையா வரல. பரீட்சித்து வெளில வரச்சு ஒரு கறிக்கட்டை இருக்கு இல்லையா, அந்த கறிக்கட்டை போல வெளியே வந்துட்டு வந்தவுடனே மறுபடியும் திரௌபதியும் உத்தரையும் நேரா கண்ணன் திருவிடையை பத்தினார்கள். கண்ணன் திருவிடையை பத்தி அடியை சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன். கண்ணன் திருவிடை பத்தின கண்ணன் என்ன பண்ணா, அங்கிருந்து வந்தார். வந்து தன்னுடைய திருவடியாலே தீண்டுகிறார். அந்த அந்த குழந்தையை, அந்த கறிக்கட்டையை தீண்டுகிறார். தீண்டும் போது அவர் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நமக்கெல்லாம் ரொம்ப சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்னா, கண்ணன் திருடன், கண்ணன் பொய்யாளன், கண்ணன் நிறைய பேரை கல்யாணம் பண்ணிருக்கான், 10,108 பெண்களை கல்யாணம் பண்ணிருக்கான், கண்ணன் திருடன், என்னெல்லாம் போய் ஏலா பொய்கள் உரைப்பான இங்கே போத கண்டீரன் ஆண்டாளோட தெரிவித்தாலியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமானோ. இங்கு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. கண்ணன் சொன்ன வார்த்தை, உத்தரையுடைய கர்ப்பத்திலிருந்து வெளில வந்த அந்த கறிக்கட்டையாக இருக்கக்கூடிய இந்த பரீட்சித்து அந்த குழந்தை, அந்த குழந்தையா இல்ல கறிக்கட்டையா இருக்கு, தன்னுடைய திருவடியாலே அந்த குழந்தை தீட்டின உடனே நான் கண்ணன் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் பிரம்மச்சாரி என்பது உண்மையானால், நான் பொய்யே பேசாதேன் என்பது உண்மையானால், இதோ என் காலாலை தீண்டுகிறேன், இந்த குழந்தை உயிர் பெற்று எழட்டும்னு சொன்னோம். இந்த வார்த்தை நன்னா, நமக்கெல்லாம் இந்த சந்தேகம் தான் இருக்கு. கண்ணன் திருடன், பொய் சொல்லிட்டு இருக்கான், திருடன் இருக்கான். அது மட்டும் இல்ல, எத்தனை பேரை கல்யாணம் பண்ணா. ஏன்னா ராமனுக்கு இந்த மாதிரி நிலையே கிடையாது. ஏகபத்தினி விரதன். அது மட்டும் இல்ல, ஒக்க பானம், ஒக்க மாட்ட, ஒக்க வார்த்தை அப்படின்னு சொல்ற இல்லையா. ஆனா இங்க அப்படி இல்லையே. என்னன்னோ மாத்தி 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 பேசிட்டு இருக்காருனோ. ஓ, கண்ணன் திருடன் தான் சுவாமி, பொய்யாளன் தான் சுவாமி, பொய்யே பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன் ஆழ்வார் தெரிவிக்கிறார் கையா சக்கரத்து 5ஆம் பத்து முதல் திருவாமியில. அப்படி இருக்கச்சு, நான் பிரம்மச்சாரி என்பது உண்மையானால், நான் பொய்யே பேசாதவன் என்று, இந்த 2 விஷயத்துல நமக்கு சந்தேகம் வரும். கண்ணன் விஷயத்துல அவர் பிரம்மச்சாரி கிடையாது சுவாமி, 10,108 பெண்களை கல்யாணம் பண்ணாரு. அது மட்டும் பொய்யே சொல்லாதவன சுவாமி, பொய்க்கு எடுத்து காட்டுனா கண்ணன் தானே சொல்லுவா. அப்படி இருக்கு. இப்ப குழந்தை உயிர் பெற்று கொடுத்துரு, உயிர் பெற்று இருந்தது. நாம் எப்போதும் என்ன, இந்த 2 தான் நமக்கு சந்தேகம். கண்ணன் பிரம்மச்சாரி தானா, கண்ணன் பொய் பேசாதவன் தானா. எப்ப குழந்தை உயிரோடு எழுந்துருத்தோ அப்ப கண்ணன் பிரம்மச்சாரி என்பது உண்மையாயிடுத்தணும். யாரையும் தன்னுடைய சரீரத்தாலே தீண்டவிட, ஆத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் தான் சம்பந்தம் இல்லை, சரீர சம்பந்தம் கிடையாது. இது சுக்கராச்சாரிய தெளிவுபடுத்தாரு அங்கங்க பாகவதத்திலேயே. ஆனா அதெல்லாம் நம்ம பூர்த்தியா பார்க்க போறதுல 18,000 ஸ்லோகத்தை பூர்த்தியா பார்க்க முடியுமான்னா சிரமந்தான். இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து அவர் கண்ணன் பிரம்மச்சாரின்னு இங்க முந்தின நிரூபணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, கண்ணன் சத்தியமே பேசுபவன் என்பது உண்மையாயிடுத்து பாருங்க. பொய் பேசுவது கிடையாது, சத்தியமே பேசும் உண்மையா. ஏன்னா நாம என்ன நினைப்போம், ராமன் தான் சுவாமி சத்தியம் பேசுவார். ஏன்னா நமக்கன் என்னால படிச்சுங்க, ராமன் சத்தியம் பேசுவார். அவருக்கு 2வது வார்த்தை தெரியாது, என்ன சொன்னாரோ அதன் பிரகாரம் நடப்பார். ஆனா இவருக்கு 2வது வார்த்தையா 10 வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தை மாறிட்டே இருக்கு நினைப்போம். மௌனம் அப்படி கிடையாது. இப்ப சாமான்யமா சாஸ்திர சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்திட்டம் நமக்கு இருக்கு. அந்த சட்டத்திட்டங்களும் பகவானும் அதுல அகப்பட்டவன் நினைக்கிறோமோனோ, அது கிடையாது. சாஸ்திர வரம்புக்கு உட்பட்டவர்கள் நாம், அதே சாஸ்திர வரம்புக்கு உட்பட்டவர் பகவான்னா கிடையாது. சரி சுவாமி, இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்ப நம்ம சொல்றோம், நாம உண்மை பேசினா உண்மைன்னு சொல்லுவோம்.
நல்லா பாத்துங்க. உண்மையை பேசினா உண்மைன்னு சொல்றோம். இப்ப காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கேன், இருக்கிற விஷயத்தை தான் சொல்லணும். இல்லாத விஷயத்த எனக்கு கூட்டம் நிறைய வரணுமே, எல்லாரும் என்ன கொண்டாடணுமே, அவெல்லாம் இந்த மாதிரி மன்னம்லாம் சொல்றாரு சொல்றதுக்காக இல்லாத விஷயம் சொன்னீங்கன்னா அது பொய் சொல்றாரு அர்த்தம். அங்க வியாசர் என்ன கொடுத்திருக்காரு பாகவதத்துல, சுக்கராச்சாரியர் என்ன உபதேசம் பண்ணாரோ பரீட்சத்துக்கு, அதைத்தான் திருப்பி காப்பி பண்றோம், அதைத்தான் திருப்பி சொல்லணுமே தவிர மற்றது சொல்லவே படாது. அப்ப உண்மை பேசினா சுவாமி உண்மையை சொன்னார், அங்க சொன்னாருன்னு சொல்லிருக்கணும். இப்ப அதே போல பெருமாள் விஷயத்தை எடுத்துப்போமா, பெருமாள் விஷயத்துல அவரும் அதே மாதிரி சுவாமி உண்மையை பேசணும் சுவாமி, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமானோ, அது கிடையாது. அப்பனா ஒரு பொய் சொல்லலாமா? பொய் சொல்லலாமா? அவர் எது பேசுறாரோ அது உண்மைன்னு அர்த்தம். நல்லா பாத்துங்க, நம்முடையது உண்மை பேசினா உண்மை, பொய் பேசினால் பொய். அவர் எது பேசினாலும் அது உண்மை. இதுதான் வித்தியாசம். நமக்கும் பகவானுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம்னா, இது ஆழ்வார் தெரிவிக்கிறார். அது இது உது என்னலாவனவல்ல என்ன உன் செய்கை நைவிக்கும் முதுவைய முதல்வா வதுவை வார்த்தையில் வேறு பாய்ந்ததும் மாயமாவிலை வாய்பிழந்ததும் மதுவைவார் குழலால் குறவை பிணைந்த குழகும் அது இது உது என்ன அது இது உது இப்படின்னு ஒரு ப்ரோக்ராமே வந்துருச்சு. ஆழ்வாருடைய பாசுரத்தை வச்சுதான் அந்த ப்ரோக்ராமே. அது இது உது, நீ எது பண்ணாலும் நீ பண்ணதா இருக்கணும். நீ பண்ணதா இருந்தா அது நல்லதா இருக்கு, நான் பண்ணதா இருந்தா நல்லதா இருந்ததா நல்லது, இல்லைன்னா தீயது அப்படின்றது இல்லையா? பகவான் எது பண்றாரோ அது இப்ப பிரியத்துக்காக சொல்றேன். சுவாமி இவர் ரொம்ப நல்லவர்னு சொல்றேன். எதனால? நல்ல குணங்கள் இருக்கு சுவாமி, நல்ல குணங்கள் இருக்கு, நல்ல பண்பாளரா இருக்கார், அதனால நல்லவர்னு சொல்றேன். ஆனா பகவான நல்லவர்னு சொல்றவனு எதனால? நல்ல குணங்கள் இருக்கிறபடியால இல்ல, அந்த குணங்கள் அவற்றை இருக்கிறபடியால் அந்த குணங்களுக்கு நல்லது. நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் நல்லவர்னு சொல்றது எதனால? நல்ல குணங்கள் இருக்கு அதனால நல்லவர், அதை விட்டு உயர்ந்த குணம் இருக்கு அதனால் உயர்ந்தவர் அப்படி சொல்றோமோ. பகவானுக்கு அப்படி இல்லை, அவரோடு சம்பந்தப்பட்ட அந்த குணங்கள் இருக்கிறபடியாலே அந்த குணங்களுக்கு நல்ல தன்மை ஏற்படுகிறது. நல்லா பாத்துக்கோ, இதுதான் முக்கியம். நாம என்ன நினைக்கிறோம், அவர்கிட்ட நல்ல குணம் இருக்கு சுவாமி, இவர்கிட்ட நல்ல குணம் இருக்குன்னா இல்ல, அப்படி கிடையவே கிடையாது. நம் விஷயத்தில் அப்படி கிடையாது. நம்மிடத்தில் உயர்ந்த குணம் இருந்தால் நாம் உயர்ந்த குணம் சொல்றோம். ஆனா பெருமாள் விஷயத்தில் அவனோடு ஏதாவது சம்பந்தப்பட்டால் அப்பதான் அந்த கருணைக்கே ஏற்றம். கருணைக்கு பகவான்கிட்ட கருணை இருக்கு சுவாமின்னு இல்ல, கருணை இருக்கு இல்ல அப்படி சொல்லப்படாது. கருணை பகவானிடத்தில் இருக்கிறபடியாலே அந்த கருணைக்கு ஏற்றம். நாம் என்ன நினைக்கிறோம், பகவான்கிட்ட கருணை இருக்கு அதனால பகவானுக்கு ஏற்றம் இல்ல, பகவான்கிட்ட கருணை இருக்கு அதனால அந்த கருணைக்கு ஏற்றம். இன்னொன்னு சேர்த்து சொல்லிடுறேன், நம்மளா அலங்காரம் பண்ணா கொஞ்சம் நன்னா இருப்போம், இருக்கிறது தான் இருக்குமே தவிர முகத்தை எல்லாம் மாற்ற முடியுமான்னு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கிற முகம் தான் அது, அழுது வடைகிற முகம் தான் அதுவும் தூங்கும் போது மாத்திரம் பார்க்கவே படாது. பார்த்தாச்சுன்னா சுவாமி என்ன சுவாமி பயமா இருக்குன்னு பயந்துருவா குழந்தை எல்லாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க செய்து அவர் இருக்கக்கூடிய நிலை வேறு. ஆனா இப்ப அப்படி இருக்க செய்து இப்ப நம்முடைய முகம்னா ஒரு அலங்காரம் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கா இருக்கு இல்லையா? அவர் அலங்காரம் பண்ணிட்டாரணும், சுவாமி பகவான் என்ன திருமஞ்சனம் ஆயிடுத்து அலங்காரம் பண்ணுங்க அப்படின்றா இல்லையா? அலங்காரம் பண்ணபடியால இப்ப அந்த பகவானுக்கு அழகு ஏறித்தான்னா அலங்காரம் பண்றபடியால பகவானுக்கு அழகு குறைக்கிறோம். அலங்காரம் இல்லைன்னா அழகு ஏறுறது. அப்ப நாம நகநட்டை போட்டு அலங்காரம் பண்ணினோம்னா அழகு ஏறுற மாதிரி இருக்கு, நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோ. ஆனா பகவானுக்கு இது யார் ஹனுமான் சொல்றாரு, முதல்ல ரிஷிமுக பருவத்தில் சந்திக்கிறார். சந்தித்த உடனே ஹே ராமா, முதல்ல என்னன்னோ பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதுக்கப்புறம் ராமா உன்னுடைய திருமேனிய நகைகளால் அலங்காரம் அடிக்கப்படாதா, என்னுடைய கந்திருட்டு தோஷமே பற்றுமேன்னாரு. அப்புறம் என்ன, நகை போட்டனா ஆபரணத்துக்கு அழகு கொடுக்கும் பெருமாள், நம்பெருமாளுக்கு பேரு இது, ஆபரணத்துக்கு அழகு கொடுக்கும் பெருமாள். நம்மலாம் ஆபரணம் போட்டாதான் அழகு கிடைக்குமே, அந்த ஆபரணத்துக்கு அழகு கொடுக்கும் பெருமாள். ஆக இதுதான் நம்ம இதுதான் உண்மை நினைத்து பேசினால் உலகத்துல அதுதான் உண்மை. ஆனால் அது இல்லைன்னா என்ன, அது உண்மையாக போறது. ஆனா இதுதான் பொய் நினைச்சு பேசினா அதுதான் பொய்யாகும். அதனால நாம் வைத்துக்கொண்ட சட்டத்தின்படி அப்படி இருக்கு. ஆனா பெருமாளுக்கு அப்படி இல்லை.
பெருமாள் விஷயத்துல அவர் எது பேசுறாரோ அது உண்மை. அப்ப கண்ணன் பொய் பேசினானா? கிடையாது. எது பேசினாலும் அது உண்மையே தவிர அது பொய் என்பதே கிடையாது. எங்க தெரியுது? பரீட்சித்து விஷயத்துல தெரியறது. நான் உண்மையே, நான் பிரம்மச்சாரி என்பது உண்மையானால், நாம் பொய்யே பேசாதவன் என்பது உண்மையானால் அப்படின்னு கிடையா, இதோ என் காலால் தீண்டுகிறேன், இந்த குழந்தை உயிர் பெற்று எழட்டம் சொல்லியிருக்காரோ, உடனே எழுந்திருத்தணும். எதுக்கு சொல்ல வந்து இதெல்லாம் சுக்கராச்சாரியர் ரொம்ப நல்லா எடுத்து காமிக்கிறாரு. அததான் இதுல ஏன்னா நாம தான் சட்டத்தின்படி என்ன சட்டம், சாஸ்திர சட்டத்தின்படி வச்சுருக்கணும். ஆனா அந்த சாஸ்திர சட்டத்தின்படி அதே பெருமாள் துலாக்கோலை கொண்டு, சுவாமி தராசு கோல் இருக்கு, அந்த தராசு கோல் பார்க்கலாம், பார்க்கப்படாது. அவர் எதை பேசுகிறாரோ அது உண்மையாகிறது. எங்க தெரியுது? பரீட்சித்து விஷயத்துல நேர உண்மை. ஆக பாகவத புராணம் யாரெல்லாம் கேட்கிறாரோ நல்லா பாத்துக்கோ. ரெண்டாவது ஒண்ணு நல்லா பாத்துக்கோ, கர்ப்பவாசம் ஒரு ஸ்ரீ தரிக்கிறான்னா அவசியம் அவளுக்கு பாகவத புராணம் சொல்லணும். பிரகலாதனுக்கு இத்தனை பக்தி எதனால ஏற்பட்டது? பிரகலாதனுக்கு அவருடைய தாயார் கர்ப்பவதியா இருக்கச்சே நாரத பகவான் உபதேசம் பண்றார் அவளுக்கு. அந்த குழந்தை கேட்கறது ஊம் கொட்டுறது, இவ தூங்கிட்டான். பிரகலாதனுடைய தாயார் தூங்கிட்டா. தூங்கினதுக்கு அப்புறம் ஆனா சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. என்ன சத்தம் கேட்டு இருக்கு பார்த்தா, நாரதரை பார்த்தா தூங்கியாச்சு, பிரகலாத தாயார் தூங்கியாச்சு, குழந்தை கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை அங்க கேட்டுது. கருவரந்தத்தில் கிடந்தேன் கழுதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை. முதலாழ்வார் தெரிவிக்கிறார். இது சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த கர்ப்பவாசம் இருக்கும்போது கர்ப்பத்தை ரட்சிக்கிறவனான கண்ணன் தான். ஏன்னா சில பேருக்கு கர்ப்பம் ஆயிடுத்து சுவாமி, 2 மாசமா இருக்கு, 3வது மாதம் ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு, அந்த மாதிரி 2 தடவை ஆயிடுத்து அப்படின்னு. ஒண்ணும் இல்லை, இந்த பாகவதத்தை செவித்தாலே போறோம், கண்ணன் திருவிடை பத்தினாலே போறோம். உத்தரையும் அதே போல திரௌபதியும் அவன் திருவிடைய பத்தின பரீட்சத்தையும் வெளியில கொண்டு வந்தா. எதுக்கு சொல்லுவாங்க? இதுக்கு ஏன்னா ஆபத்து காலத்துல மட்டும் இல்ல, எல்லா காலத்திலும் கண்ணன் இருக்கார். அப்ப கர்ப்பவதியா இருக்கும் போது கண்டிப்பா பாகவதன் கேட்கணும். பாகவதம் சாமானியம், கண்ணனே பாகவதன் மேல சொல்ல போறேன், பாகவதம் கேட்கணும். மேலும் ஆபத்து காலத்தில் ரட்சி கொடுத்தார், கர்ப்பத்தில் ஆபத்து வந்தது அல்லவா, அப்ப எந்த ஆபத்து வந்தாலும் தாராளமா கேட்கலாம். ஆபத்து நீங்கும், சம்பத்து ஏற்படும், அதுதான் முக்கியம். ஒரே வார்த்தை தான் முக்கியம். 10 10 இது சா பட்டாச்சுன்னா சம்பத்து, ஆ பட்டாச்சுன்னா ஆபத்து. ஆபத்து நீங்கும், சம்பத்து ஏற்படும். ஏன்னா நம்ம குடும்பத்துல நிறைய இந்த சாந்தி நிலவர ஒண்ணுமே இல்லை சுவாமி, எப்ப பாரு ஏதாவது குழப்பமா இருக்கு, இதெல்லாம் இருக்குன்ற இல்லையா, இதெல்லாம் பாகவத புராணம் எத்தனையோ நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கந்தம் அப்படி படிச்சாலே போறோம். இல்ல ஒவ்வொரு நாளுக்கு 2 ஸ்லோகங்கள், 5 ஸ்லோகங்கள், 15 ஸ்லோகங்கள், 20 ஸ்லோகங்கள் படிச்சா கூட போறோம். நம்மளால எத்தனை முடியுமோ ஆனா படிச்சுட்டு இருந்தா எத்தனையோ நன்மைகள் நம்முடைய குடும்பத்துக்கு ஏற்படும். அது மட்டும் இல்ல, அப்படி என்னதான் இந்த புராணத்தில் இருக்கு, சரி சுவாமி அப்படி என்னதான் இந்த புராணத்தில் இருக்கு, என்ன சுவாமி இந்த புராணத்துக்கு அவ்வளவு வைபவம்னா, இந்த புராணத்தில் தான் கண்ணனே இருக்கிறான். கண்ணனே இந்த புராணத்தில் தான் இருக்கான். இது எப்படி தெரியுமா இந்த சரித்திரம் வந்தது? கண்ணன் புறப்பட்டு ஸ்ரீவைகுண்டம் போறார். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல சதாயுர்வை புருஷகான்னு சாஸ்திரம் சொன்ன மாதிரி 105ன்னு சொல்றான், 120ன்னு சொல்றான், 100ன்னு சொல்றான், இருக்கட்டும். அப்ப 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தாச்சு கண்ணன் இந்த துவாபர யுகத்துல. இந்த துவாபர யுகத்தின் கடைசியில தான் கண்ணன் கிளம்பி போறார். துவாபர யுகம் அன்றைய தினத்தோடு முடிஞ்சிடுறது. கண்ணன் என்னைக்கு கிளம்பி போறாரோ அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து கலியுகம் பிறக்க போறது. கலியுகம் பிறக்க போறது. ஏன்னா அவர் சொல்லிட்டே போறாரு கடல் சூழ்ந்துக்கும், அந்த தோரகா பட்டணத்தை பூட்டிய கடலை விழுங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு யாரு தாருக்கண்ணு தேரோட்டி, இந்த தாருக்கண்ணு தான் சொல்லி அனுப்புறாரு எல்லாமே. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்சே கடல் சூழ்ந்து விழுங்கிட போறதுன்னா அதன் பிறகுதான் தன்னுடைய சக்தியே குறைஞ்சது, அதர்மம் வளர்ந்தது, தான தர்மங்களா குறைஞ்சிட்டு. கண்ணம் போன உடனே இங்கிருந்து கிளம்பி ஸ்ரீவைகுண்ட உடனே சத்தியம் குறைஞ்சு போயிடுச்சு, தான தர்மம் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு, அதர்மம் வளர ஆரம்பிச்சது. இது இத்தனையும் எங்க இது மேல நம்ம பார்க்க போறோம். இது இத்தனை எங்க தெரிவிக்கிறாருன்னா 11 இதே பாகவதத்துல 11வது ஸ்கந்தம் 12வது ஸ்கந்தத்துல சொல்லியிருக்காரு. நிதானமா பார்ப்போம். அங்க வரைச்சு இப்ப நம்ம இன்னும் முதல் ஸ்லோகத்துக்கு ஒண்ணு வரல, அங்க வரைச்சு நிதானமா பார்ப்போம். அப்ப இப்ப கண்ணன் புறப்படுறாரு. புறப்பட்டு உத்தவர் என்கிற ரிஷி பெரியவர், அவர் என்ன, அவருக்கு நெருங்கிய தோழர்.
நெருங்கிய நண்பர். அவர் என்ன கேட்கிறார், ரொம்ப கிருஷ்ண பக்தர், அபாரமான கிருஷ்ண பக்தர். அவர் கடைசியில் என்ன பிரார்த்திக்கிறார், நீ நடந்த கால்கள் இருக்க மண்ணு, அந்த மண் துகளா நான் பறக்க மாட்டேனா அப்படின்னு கேட்கிறார். மண் துகளாக நீ நடந்த கால் இருக்கையா, அந்த கால் பற்ற மண் துகள் இருக்கு இல்லையா, அந்த மண் துகளாத நான் பிறக்கணும்னு விட்டவர். அவ்வளவு தூரம் கிருஷ்ண பக்தர். அப்ப கண்ணன் திருவிடையை பிடித்து கொண்டு அவர் கேட்கிறார், தன் நாடு உம்மோடு இருந்துட்டோம், உம்மோடே வாழ்ந்திருக்கோம், இப்ப நீ சட்டுன்னு போறேன்னு சொல்றே, என்னை விட்டு போறேன்னு சொல்றே, எங்களால எப்படி தரிக்கிறது, எங்களால் தாங்க முடியாது, நீர் இல்லாம எங்களால் தாங்க முடியாதுன்னு பிரார்த்திக்கிறார். நீ எங்களோடய இருக்கணும் இருக்கணும்னு பிரார்த்திக்கிறார். என்னமா இருக்கிறது, யாரா இருந்தாலும் இந்தந்த காலத்துக்கு அப்புறம் கிளம்பிதானே ஆகணும் சுவாமி. அது பகவான் கூட உண்டான்னா அவரும் சில காலம்தான் இருப்பாரு, எல்லா காலமும் இங்கே இருக்க முடியாது. இது விபவதாரம். விபவதாரன அவதாரங்கள்னா என்ன, பிரசாதம் சாதித்து போகும்படின்னு சொல்லுவா நம்முடைய முன்னோர்கள். கோயில்ல சாத்தமராது தீர்த்தம் பிரசாதம் கொடுத்தாச்சுன்னா உற்சவம் முடிஞ்சு விட்டுன்னு அர்த்தம். அடுத்த உற்சவம் வரும், அதே போல அடுத்த அவதாரம் வரும். ஆனா அந்த உற்சவம் முடிஞ்சு விட்டுன்னு அர்த்தம். அதே போல அவதாரங்கள் முடிஞ்சு விட்டுனா முடிஞ்சு விடுத்து. ராம அவதாரம் 11,000 வருஷங்கள், கிருஷ்ண அவதாரம் 125 வருஷங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும். அதே நரசிம்ம அவதாரம் ஒரு முகூர்த்தம் தான், ஒரு முகூர்த்தம் தானே. சட்டுன்னு எங்களை விட்டுட்டு போயிட்டு இருக்கே, எங்களுக்கு என்ன கதை அப்படின்னு கேட்டார். கிருஷ்ணன் சொன்ன, கண்ணன் சொல்றான், என்ன பண்றது, எல்லாருக்குமே இது உண்டு, நீரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும், நானும் ஒரு நாள் போய் தான், சீவைக்குன்னு போய் ஆகணுமோனோ, அங்க நித்தியசூர்லாம் காத்துட்டு பாருணும், நான் இங்கே இருந்த அப்புறம் பிரயோஜனம் இல்லையேன்னு. சரி, நீ என்னை விட்டு போகிற, ஆனா போனாலும் நீ இங்க இருக்கிறா போல இங்க ஏதாவது ஞாபகமா இருக்கணுமா, ஏதாவது ஒன்று சொல்லிட. நீ இங்க இருக்கணும், ஆனா இல்ல, நீ கிளம்பிதான் போய் ஆகணும், நிர்பந்தப்படுத்தினா முடியாது, நீ போய் தான் போற, ஆனா நீ இருக்கிறா போல இங்க ஏதாவது இருக்கணுமானோ, அதுக்கு ஏதாவது பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்ல அப்படின்னு பிரார்த்திக்க உத்தவர் பிரார்த்திக்கிறார். அப்ப தெரிவிக்கிறான் கண்ணன், பாகவத புராணத்துக்குள்ளே நான் பூர்ணமா இருப்பேன். கண்ணன் சொன்ன வார்த்தை, ஸ்ரீமத் பாகவத புராணத்துக்குள்ளே அடியின் பூர்ணமா, நான் பூர்ணமா இருப்பேன். இனிமே யார் என்ன அனுபவிக்கணும் என்கிற ஆசை இருந்தாலும் பாகவதத்தை வாசிங்கோ, நான் கூடவே இருக்கேன். பாகவதத்தை வாசித்தா, இப்ப கண்ணன் இருக்கா, இப்ப என்ன சுவாமி இருக்காரா, கேட்டுதான் இருக்காரு. அவர் அந்தரியாமையா இருந்து கொண்டு எல்லாரும் ஏற்பாடு பண்ணதே கண்ணன் தான், அதுல சந்தேகம் இல்லை. இல்ல சுவாமி, யாரோ ஒருத்தர் ஏற்பாடு பண்ணிருக்கா நீங்க சொல்லிட்டு இருக்கிறேன்னா, எல்லாம் அவர் ஏற்பாடு பண்ணி வச்சு இந்த செத்தபாமா அடிக்கிற மாதிரி தான் நம்ம பண்ற காரியம், வேற எதுவும் கிடையாது. எல்லாமே அவர் பண்ணியாச்சு, அவர் பண்ணிட்டு தான் அது பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப கூடவே இருக்கக்கூடிய அனுபவம் கண்ண போனோம். அப்ப கூடவே இருக்கக்கூடிய அனுபவம் எங்க கிடைக்கும், கண்ணன் பாகவதத்தை வாசிங்க, வாசிச்சேன்னு வச்சுக்க, வாசினா கூடவே இருக்கக்கூடிய அனுபவம் கிட்டுன்ற கண்ணன். கண்ணவே கூட இருக்கா போல அவ்வளவு நிறைவு எதுல வருது, பாகவதம். கண்ணனே கூட இருக்கிறா போல ஒரு நினைவு பாகவதத்தை கேட்டனா அப்படின்னு. இது எப்ப ராமாயணத்தை சொன்னானோ, ஸ்ரீமத் ராமாயணம் இருக்கு இல்லையா, எப்ப ராமாயணத்தை வாசிச்சானோ பக்கத்துல ஆஞ்சநேயர் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு பாரு, எத்த ரகுநாத கீர்த்தனம் சொல்றோமோனோ பக்கத்துல வந்து உட்கார்ந்து. என்ன யார் ராமாயணம் பார்த்தானோ படிச்சானோ கண்ணுல ஜலம் சொட்ட 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 கை கூப்பி கொண்டு, வினய ஆஞ்சநேயர் கை கூப்பி கொண்டு நாக்கு தழுதழுத்து போய் அனுமான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு என்ன பண்ணா அழுதுண்டு, அது எழுதுண்டு ஆனந்தமா கேட்டு இருக்காரு இல்லையா. இது ராமாயணத்துக்கு. அதே போல பாகவத புராணத்தை யார் வாசித்தாலும் பக்கத்துல கண்ணன் அங்கே இருந்து கேட்கிறான். சகஸ்ரமும் அப்படிதான். பீஷ்மாச்சாரி சொல்லிட்டு இருக்கார், தேவகி நந்தன ஸ்ரேஷ்டா, ஏ தர்மபுத்திரா, நான் யாரையோ சொல்றேன்னு நினைக்கிறாய், இதோ உன் பக்கத்துல நின்றுட்டு இருக்காரன், அவனை தான் சொல்லிட்டு இருக்கேன். தேவகி நந்தன ஸ்ரேஷ்டா, இந்த சகஸ்ரநாம பூர்த்தி அவனுக்கு தான் தெரிவிக்கிறார் இல்லையா. அதே போல எப்படி ஆஞ்சநேயர் நின்னாரோ அதே போல இங்க கண்ணன் அங்கேயே கேட்கிறான். இந்த கிருஷ்ண பக்தி கிட்டும். ஆனா இந்த ஒண்ணுமே இல்லை சுவாமி, இந்த புராணத்தை அப்ப 18,000 புராண ஸ்லோகங்களுக்கு சேவிக்கணுமா சுவாமின்னா, புராணத்துல ஒரு ஸ்லோகம் சேவித்தாலும் போதும், அரை ஸ்லோகம் சேவித்தாலும் போதும், 1/4 ஸ்லோகம் சேவித்தாலும் போதும். அப்படி இந்த வார்த்தை சொன்னேன்றதுக்காக சுவாமி நீங்க நன்னா சொன்ன, பரவாயில்ல சுவாமி, 18,000 ஸ்லோகம் சேவிக்கணும், எனக்கு சமஸ்கிருதமும் தெரியாது, தமிழ்ல தான் சேவிக்கணும், தமிழ்ல சேவிக்கிறது என்ன பண்றது, அப்ப நீங்க 1/4 ஸ்லோகம் சேவிச்சா போறேன்னு சொன்னோம், அது மட்டும் சேவிச்சிடறேன், கண்ணன் பக்கத்துல வந்துட்டு வரணும். இந்த விஷயம் அப்படி கேட்காதீங்க. எதுக்கு சொல்றேன்னா,
அந்த அளவுக்கு அந்த புராணத்தின் மேல பாகவதத்தின் மேல கண்ணனுக்கு வாஞ்சை பிரியம். அதனால கால் ஸ்லோகம் தான் சேவிக்கணும்னு அர்த்தம் இல்லை, ஆனா நிச்சயமா வருவான். ஒரு ஸ்லோகம் சேவித்தாலும் நிச்சயம் கட்டாயம் வந்துடுமா. அப்ப அனைத்தும் நமக்கு நன்மை கொடுக்கும். பாகவத புராணம் அனைத்து நன்மைக்கு நமக்கு கண்ணனே பாகவத புராணமாய் சப்தமயமா இருக்கிறபடியால தாராளமாக இந்த புராணம் நன்மை செய்யும். இந்த லோகத்தில் இருந்தே இந்த லோகத்திலே நமக்கு செல்வத்தை கொடுக்கும். செல்வம்னா கிருஷ்ண செல்வத்தை கொடுக்கும். அந்த லோகத்துக்கு நீங்காத இருக்கக்கூடிய திரும்பி வராத லோகமாக இருக்கக்கூடிய அந்த லோகத்தையும் பெற்றுக் கொடுக்கும் நீலாஜன்மத்தை வழிவகுக்கும். அதனால்தான் எல்லாரும் ஆனந்தமா திருப்தியா கேட்கணும். பாகவத புராணம் திருப்தியா ஆனந்தம். ஏன்னா எல்லா நன்மைகளும் அனைவருக்கும் நடக்கும். நல்லா பாத்துக்கோ, எல்லா நன்மையும் நடக்கும். கேட்கிறவாளுக்கும் நடக்கும், சொல்றவாளுக்கும் நடக்கும். சுவாமி ஒருவேளை சொல்றவாளுக்கு கொஞ்சம் அதிகமா நடக்கும், கேட்கிறவாளுக்கு சதவீதம் கொஞ்சம் 50%, சொல்றவாளுக்கு ஒரு 80%. இன்னும் கேட்டா கேட்கிறவாளுக்கு தான் அதிகம். கேட்கிறவாளுக்கு தான் அதிகம். ஏன்னா அவ கேட்கிறவாளுக்கு எதனால அதிகம்னு சொல்றேன்னா கேட்கணும் 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 கேட்கணும். இவ சொல்றவாளுக்காக ஒழுங்கா சொல்லணுமே சொல்லணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தா இருந்துட்டு இருக்கும். ஆனா கேட்கற அப்படி இல்லை, கேட்கணுமே கேட்கணுமே கேட்கணுமே, என்ன இன்னைக்கு என்ன சொல்ல போறா, ஏன் சொல்ல போறா, அந்த ஆர்த்தியோட வர அழணும். அவளுக்கு தான் இன்னும் பூர்ணமா இருக்கு. இது சொல்ல அப்படி தாராளமா இந்த புராணம் நன்மை பயக்கும் சொல்கிறார். அப்ப மீளாத இன்பத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, எல்லா நன்மைகளும் அனைவருக்கும் கிட்டும். ஆனா ஆசையோடு கேட்கணும், பிரீத்தியோடு கேட்கணும், நம்ம கண்ணனுடைய சரித்திரத்தை கேட்கணும் அப்படின்னு தெரியலையா. சரி, இந்த கதைய சுக்கராச்சாரியர் பரீட்சித்துக்கு சொன்னார். சரி, இந்த புராணத்தின் பெருமை பாத்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாத்ம புராணம் ஒரு புராணம். அந்த பாத்ம புராணத்தில் பாகவத புராணத்துக்காக 2 கதை எடுத்து சொல்லியிருக்காரு. பாகவத புராணம் எவ்வளவு பெருசு தெரியுமா. அதுக்கு திருஷ்டாந்தமாக 2 கதை எடுத்து சொல்லியிருக்காரு. முதல்ல அதை பார்ப்போம். அந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு முதல் ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை பார்ப்போம். முதல்ல நாம் இந்த இடத்துல பாருங்க, பாகவதத்துல என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி யார் யார் எப்படி வந்தா கொஞ்சம் அப்படியே ஒரு சுத்தும். இந்த முதல்ல இந்த நம்முடைய பாரத தேசத்தினுடைய சரித்திரங்களை பார்த்தாலே அப்படியே ஒரு சுத்துறாமா இருக்கும். ஒன்னும் கட்டமே இல்லை. சமங்கள் என்ன வரும்னா பேரு நமக்கு மனசுல நிக்காது, வேற எதுவும் இல்லை. முதல்ல மனு கர்த்தவாத சம்பாதம், மனு கர்த்தவாத அர்த்த சம்பாதம் வரை போதும். அப்படின்னா மனுவுக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் சம்பாதம் நடக்கிறது. மனுனான மனுஸ்மிருதின்னு சொல்ற மனு, அந்த மனுவுக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் சம்பாதம். அதே போல தன் பிள்ளையான கபிலாச்சாரியர், முதல்ல என்னன்னு சொல்லுறேன், தன் பிள்ளை கபிலாச்சாரியர் சாங்கிய மதத்துடைய பிரவர்த்தகாச்சாரிய கபிலாச்சாரியர், சாங்கிய மதம். அந்த கபிலாச்சாரியருடைய தன்னுடைய தாயான தேவபூசி என்ன பேசினா என்கிற அளவுக்கு பார்க்கணும். இதற்கு முன்னாடி நல்ல வராத சரித்திரம் வேற இருக்கு. முதல்ல மனுவுக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் சம்பாதம், 2 பேருக்கும் நடக்க வாதங்கள். அதற்கடுத்தது தேவபூதி தம் பிள்ளையாக இருக்கக்கூடிய கபிலாச்சாரியருக்கு என்ன உபதேசம் பண்ணார் அதை பார்க்கணும். அதற்கு முன்னாடி வராக நாயனார், வராக பெருமாளுடைய சரித்திரம் இருக்கு, அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் பரீட்சித்து பிறந்து விராட் ஸ்வரூப ரூபம், பகவானுடைய சொரூபம் இருக்கு இல்லையா. சொரூபம்னா இயற்கையான தன்மை, சுபாவம்னா அவரை எடுத்துக்கொண்ட சரீரத்துக்கு தந்தாங்க அந்த இயற்கை விராட் ஸ்வரூப வர்ணை, இது முழுவதும் இருக்கு. பகவான் எப்படி உலகத்தை சிருஷ்டிக்கிறார் அதெல்லாம் சொல்லணும். அதுக்கு மேலே 25 அவதாரங்கள் இல்லையே சுவாமி, 10 அவதாரங்கள் தசாவதாரம் சொல்றோம். ஒன்னும் தசாவதாரம் இந்த பேருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் எண்ணிறந்த அவதாரங்கள், ஜன்மம் பல செய்து வெளிப்பட்டு அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, பிறப்பில் பல்பிறவி பெருமான் தெரிவிக்கிறார். எத்தனையோ அவதாரங்கள் இருக்கு. ஆனா பாகவதத்துல பிரதானமா 25 அவதாரங்கள் எடுத்திருக்கு. அந்த 25 அவதாரம் சொல்லணும். அப்ப இதெல்லாம் என்ன, பாத்ம புராணத்தில் முதல்ல பாத்ம புராணத்தோட சரித்திரத்தை பார்ப்போம். அது பாகவத புராணத்துடைய பெருமை என்னமா சொல்லியிருக்கு. முடிஞ்ச அளவு நல்லா பாத்துங்க. அடைய ஸ்லோகத்தை வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வாசிக்கிறேன். ஆனா 18,000 ஸ்லோகத்தையும் வாசிக்க முடியாது. எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் வாசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அர்த்தத்தை முழுமையா ஓரளவு பார்ப்போம். ஸ்லோகத்தை பூர்த்தியா பார்க்கலன்னாலும், ஏன்னா ஸ்லோகத்தை பார்த்தோம்னா நிறைய நாள் ஆயிடும். ஆனா ஸ்லோகம் சொல்லாமே இருக்க மாட்டேன். என்னென்ன ஸ்லோகம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துடுறேன். ஆனா அர்த்தத்தை ஓரளவுக்கு முடிவா பார்ப்போம். ஆனா
இதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. இதெல்லாம் எங்க இருக்கு? சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அது என்னமோ தெரியல, நம்முடைய தமிழ்நாட்டுல தமிழகத்துல சம்ஸ்கிருத பாஷையே பிடிக்காத பாஷையா இருக்கு. வேற எந்த தேசத்திலும் கிடையாது. அது என்னமோ நம்ம தமிழ்நாட்டில் அது இன்னும் ஒரு சாபக்கேடு பிடிக்காத பாஷையா இருக்கு. பாரத தேசத்துல எங்க எடுத்துட்டாலும் இது தேவ பாஷைன்னு பேர். அப்படி ஒரு பாஷை இருக்கு. ரெண்டாவது, நம்முடைய தமிழ்நாட்டில் தான் உபய வேதாந்தம் உண்டு. சம்ஸ்கிருதம் என்ன, திராவிடம் என்ன. திராவிட பாஷை, திராவிடம் என்பது சம்ஸ்கிருதம். திராவிடம்ங்கிற சப்தமே சம்ஸ்கிருதம், அது தமிழ் கிடையாது. அதுதான் திராவிட பாஷை, சம்ஸ்கிருத பாஷை அப்படின்றார். ரெண்டுமே சம்ஸ்கிருதத்து மொழியில தான் சொல்லக்கூடிய தன்மை. இது ரெண்டு கண்களா வச்சிருக்கா. அப்ப சம்ஸ்கிருதம் எப்படி அனாதியோ அதே போல திராவிடமும் அனாதி. செஞ்சிரத்த தமிழோசை வட சொல்லாகி திசை நான்குமாய் திங்கள் ஞாயிறாயின் தெரிவிக்கிற திராவிடம். அதனால ஸ்லோகம் ஓரளவுக்கு பார்ப்போம். அதே போல பகவான் நமக்கு பிறவி கொடுத்திருக்கார், கைகால்கள் கொடுத்திருக்கார், புரிந்து கொள்வதற்குள்ள ஞானத்தை கொடுத்திருக்கார், சாஸ்திரத்தையும் கொடுத்திருக்கார், எழுதியும் வச்சிருக்கார். இதுக்கு மேல என்ன பண்ணும்? எல்லாமே பண்ணியிருக்காரு. அப்ப முதல்ல பாத்மபுராத்தில் சொல்லப்பட்ட பாகவத விமுகன்னு பார்ப்போம். இது சின்ன சரித்திரம். இந்த சரித்திரத்தை முதல்ல சொல்றேன். ஒரு கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டி இருக்குன்னா அந்த அந்த கண்ணுக்குட்டிக்கு என்ன விருப்பம் தெரியுமா? ஒரு தாய் பசு இருக்கணும். அந்த தாய் பசு கண்ணுக்குட்டி எங்க போறதோ அந்த தாய் பசு அந்த கண்ணுக்குட்டி பின்னாடியே அதன் பின்னாடியே போகும். அந்த கண்ணுக்குட்டி பின்னாடியே போகும். அது என்ன பாருங்க, அதுகிட்ட இருக்கக்கூடிய தன்மை என்னன்னா, அந்த கண்டு கிட்ட அன்பு பாசம் நன்னா பொங்கும், ஆச்சரியமா பொங்கும். அவ்வளவு தூரம் தன் கன்று குட்டியோடையே போகும். அதே போல இப்ப ஏன் அந்த எக்ஸாம்பிள் சொன்னா, பாகவதத்தை யார் சொல்கிறார்களோ, யார் கேட்கிறார்களோ அவன்தான் கன்றுக்குட்டி, கண்ணன் தான் பசுமாடு. அண்ணா கேட்டுங்கோ, ஒரு கன்றுக்குட்டி முன்னாடி கன்றுக்குட்டி பின்னாடி எப்படி பசுமாடு தாய் பசு போகிறதோ அதே போல இந்த பாகவதத்தை யார் சொல்கிறார்களோ, யார் கேட்கிறார்களோ, ரெண்டுமே உண்டு. இப்ப சொல்கிறார்னா அடையர் மட்டும் சொல்லா போறது, நீங்க எல்லாம் கேட்டு கேள். யார் கேட்கிறார்களோ அவெல்லாம் கண்டுகுட்டி. அப்ப அடியேனும் கண்டுகுட்டி, நீங்களும் கண்டுகுட்டி. இப்ப கண்ணன் யார் சுவாமி? கண்ணன் தான் பசுமாடு. அப்ப என்ன பண்ணும்? இந்த பிள்ளை போகிற இடத்துக்கு கண்ணன் பின்னாடியே வருவானணும். கண்ணுக்குட்டி பின்னாடி தாய் பசு போறதனும். அதே போல நாமெல்லாம் கண்ணுக்குட்டி. எதனால கண்ணுக்குட்டி? பாகவதத்தை நன்னா பேசுறோம், அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறோம், அந்த கதையை கேட்கிறோம், அந்த கதையை சொல்றோம். அதனால நாம கண்ணுக்குட்டி. நம்ம பின்னாடி யார் வருவார்? கண்ணன் வந்துருவார். கூப்பிடவே வேண்டாம், பாகவதத்தை சொன்னாலே போறோம். எதனால? இப்ப கண்ணுக்குட்டி கூப்பிட்டுதா தாய் பசுவை? கூப்பிடவே இல்லையனோ. எத்தனை தூரம் அன்பும் பாசமும் பீரிட்டு கொண்டு அந்த தாய் பசுவானது கன்றுக்குட்டி பின்னாடி போகிறதோ அதே போல பாகவதத்தை சொன்னாலே நம்ம கண்டுகுட்டி. அந்த கண்டுகுட்டி பின்னாலே கண்ணன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இதுக்கு தெரியுங்க. அதெல்லாம் கண்டிப்பா வருவான்னா வந்துட்டே இருக்காரு இப்பவும். அதனாலதான் அடி இப்பயும் சொல்ல, கண்ணன் இங்கதான் இருக்காரு. பெரிய ஒவ்வொருத்தருடைய தங்கள் ஆத்துல இருந்து கேட்டு கலனும் உங்களோடைய கண்ணன் இருக்காரு. உங்களோட ஏன்னா அந்த சப்தம் கேட்கறதுனோ, அந்த சப்தம் கேட்டாலே வரும். பக்கத்திலே உட்கார்ந்து இருக்காதான் அப்படிப்பட்ட கண்ணுக்குட்டி. ஏன்னா இப்படிப்பட்ட வைபவம் தேவர்களுக்கு கூட கிடைக்கல. இந்த பாகவத புராணம் தேவர்களுக்கு கிடைச்சிருக்க. தேவர்களுக்கும் வேதம் உண்டு, தேவர்களுக்கும் வேதம் உண்டு, தேவர்களுக்கும் அதே போல பிரம்மசூத்திரம் உண்டு, தேவர்களுக்கும் ஸ்ரீபாஷ்யம் உண்டு. ஆனா தேவர்களுக்கு பாகவத புராணம் இருக்குன்னா கிடைக்கல. மேல அந்த சரித்திரம் எதுக்குன்னா அனைத்தும் கிடைத்த திகழை. ஏன்னா மற்றதெல்லாம் அவங்கள கிடைச்சி தவிர இந்த இந்த சப்த அமிர்தமயமாக இருக்கக்கூடிய பாகவதத்தை அவர்கள் கூட பெற முடியவில்லை. அவ்வளவு ஏற்றம் படைத்த இந்த பாகம். முதல்ல சுக்கராச்சாரியர் அவரை வணங்கலாம், அவரை சேவிக்கணுமோ. அவரை சேவிச்சுட்டு அவர் சொன்னது என்னன்னு பாருங்க. முதல்ல அவரை வணங்கணும், அவர் திருவடியை பார்த்தணும். ஏன்னா இன்னைக்கு அறிவியல் படிக்கிறோம், கணக்கு பாடம் படிக்கிறோம், என்னவோ படிக்கிறோம் இல்லையா? ஆனா ஆத்ம பரமாத்ம விஷயம் படிக்கிறோம்னா கிடையாது. அறிவியல் கணக்கு பாடம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச, இதெல்லாம் திருஷ்டம் பேரு. அதிர்ஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாத விஷயம் அதிர்ஷ்டம்னு பேரு. திருஷ்டம்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம். கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயத்த நன்னாவா படிக்கிறோம். ஆனா கண்ணுக்கு தெரியாத விஷயம் இது ஆத்ம பரமாத்ம விஷயம். அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. அப்படி இருக்கச்சது இது ஆச்சாரிய அனுகிரகத்தால் கிட்டுமே தவிர, சுக்கராச்சாரியர் வைராக்கிய நிதி, ரொம்ப உயர்ந்தவர்.
ரொம்ப உயர்ந்த சாமானியப்பட்டவர்ல. அப்படிப்பட்ட வைராக்கிய நிதி என்ன நமக்கு உபதேசம் பண்றார். யார் யார் பரீட்சித்துக்கு உபதேசம் பண்றா? சாமானியமான உபதேசம் இல்ல, மகாஞானி. மகாஞானினா இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் அவருக்கு 16 வயசு, எப்பொழுதும் 16 வயசு தான். அதை தாண்டி போட்டார். வேதவியாசியார் வயசாயிட்டு, இவர் எப்பொழுதும் இளைஞனாவே இருப்பாரு. இப்பவும் 16 வயசோட தான் இருக்காரு. 16 வயசு தாண்டவே மாட்டார். அவ்வளவு உயர்ந்த சுபாவத்தை படைத்தவர் சுக்கராச்சாரியார். இது எப்படின்னா, இவர் இளைஞராக இருந்து கொண்டே சுக்கராச்சாருக்கு அவ்வளவு வைராக்கியம். பிரியத்துக்கு ஒரே ஒரு சரித்திரம் சொல்றேன். சுக்கராச்சாரியரும் அவருக்கு முன்னாடி வேதவியாசன் முன்னாடி போயிட்டு இருக்கார். சுக்கராச்சாரியர் பின்னாடி வந்துட்டு இருக்கார். போயிட்டு இருக்கச்சே அப்படி போயிட்டு இருக்கச்சு ஒரு புஷ்கரணி வந்தது. ஒரு குளம் குட்டையெல்லாம் இருந்ததுல அங்க வந்துருக்கு. அங்க பெண்கள்லாம் வந்து ஸ்ரீகள்லாம் அங்க வந்து குளிச்சுட்டு இருக்கா, தீர்த்தம் ஆடிட்டு இருக்கா. தீர்த்தம் ஆடிச்சு அவர் கொஞ்சம் நன்ன ஆடையெல்லாம் சரியா போட்டுக்காம ஏதோ அவள் யாரும் இல்லையன்றதுக்கா தங்கள் நிலையில அவள் தீர்த்தம் ஆடிட்டு இருக்கா. வேதவியாசர் வந்துட்டு இருக்கார். வயசானவர், வயசாயிரத்துல 80 வயசுக்கு மேல ஆயிடுத்து. வந்துட்டு இருக்கார். வந்த உடனே என்னதான் வேதவியாசர் புருஷன் தானே, ஆண் தானே. அதெல்லாம் என்ன பண்ணா, அங்க இருக்கிற பெண்கள்னா தங்கள் ஆடையை சுத்திட்டான். சுத்துண்டு அவர் அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டார். அப்புறம் அப்படியே கை காமிச்சிட்டு அப்படியே போயிட்டார். பின்னாடி சுக்கராச்சாரியர் வந்துட்டு இருக்காரு. வேதவியாசுடைய புள்ள சுக்கராச்சாரியர், இளைஞர், 16 வயசு, என்னும் 14 வயசு வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கச்சு அவ அப்ப பின்னாடி குளிச்சுட்டு இருப்பாளனோ, ஆடைகள்லாம் சரியா இல்லாம இருக்குமோனோ, மேல் ஆடையெல்லாம் சரியா இல்லாம இருக்குமோனோ, அப்படியே வந்து சேவிக்கிறார். அந்த ஆடையெல்லாம் போத்திக்கவே இல்லை, அப்படியே வந்து சேவிச்சுட்டா. சுக்கராச்சாரியர் வந்து அப்படியே சேவிக்கிறா, அப்படியே பாக்குறா. இது நடந்தது. சுக்கராச்சாரியர் நடந்து போயிட்டார். போன உடனே பின்னாடி வேதவியாசர் போனாரோ, நான் புள்ள வந்துட்டு இருக்கானே, இவ என்ன நம்மள மாதிரி பண்ணாலாம் சொல்லி திரும்பி பார்த்தா, இவெல்லாம் ஆடையெல்லாம் சாத்திக்கவே இல்லை, இதுவே பண்ணல, அப்படியே சேவிக்கிறா. வேதவியாசருக்கு பொறுக்கல. எனக்கு 80 வயசு ஆறுது, நான் கிழவனா இருக்க செய்து எனக்கு நாவரச்சேவெல்லாம் போச்சுண்டா, இந்த வஸ்திரம் ஆடையெல்லாம் எடுத்து போச்சுட்டாலே, என் குழந்தைய பிள்ளைய சின்ன பிள்ளை 16 வயசு இளைஞன், அவர் வரும்போது வெட்கமே இல்லாம இப்படி இருந்தாங்களே அப்படின்னு நினைச்சு திரும்பி வந்துட்டாரு. எப்படியா அவர்கிட்ட கேட்கணும், என்ன நடந்துட்டு அவ வெட்கமே இல்லாம இருந்திருக்காளே. இளைஞனா இருக்கச்சே வெட்கப்படணும், வயசானவர்கிட்ட வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இளைஞன் வெட்கப்படணும் போனோம் அப்படின்றதுக்கு நேரா அங்கிருந்து திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்து அந்த பெண்களை வந்துட்டு கேட்கிறார். அவரை பிடிச்சு கேட்கிறார், நான் போகும்போது இழுத்து நன்னா போச்சுட்டேலே, என் பிள்ளை வரும்போது போத்துக்கலையே, ஏன் போத்துக்கலையே? இது நியாயமா இல்லையே? ஏன்னா நீங்க உங்களுக்கு வெட்கமே இருக்குன்னா நான் போகும்போதும் போத்திக்கணும், அதே போல சுக்கராச்சாரம் வரும்போதும் போத்திக்கணும். அப்படி இல்லாம நான் போகும்போது மட்டும் நீங்க போத்திட்டு அதே சுக்கராச்சாரம் வரும்போது நீங்க போத்திக்கலையே, இத்தனையும் அவர் இளைஞராச்சு அப்படின்னு சொல்லிக்கின உடனே அந்த அதுல ஒரு பெண், நிறைய பெண்கள் குளிச்சுட்டு காரணம், ஒரு பெண் என்ன பண்ணா, வேதவியாசரை பார்த்து திரும்ப கேட்டா. என்ன கேட்டேன்னா, இந்த கேள்விய நீர்தான் கேட்கிறீர், உம்ம பிள்ளை கேட்கலையேன்னா. நல்லா கேட்டுங்க, இந்த கேள்விய நீர்தான் கேட்கிறீர், உம்ம புள்ள கேட்கலையேன்னார். அப்பதான் அவருக்கு புரியுறது. என்ன புரிஞ்சதுன்னா, ஓ இவர்கள் போத்தின்றிருந்தாலா போத்தின்றில்லையா என்கிற வித்தியாசமே இவர் கண்ணுக்கு தான் தெரியறதே தவிர அது கூட சுக்கராச்சாரியருக்கு தெரியல. நல்லா பாத்துங்கோ, இவர் போத்தின் இருக்காள், இந்த பெண்கள் போத்தின் இருக்காளா போத்தின் இல்லையான்றது இவருக்கு தான் தெரியுது, அது கூட அந்த சுக்கராச்சாரியருக்கு தெரியல. அப்ப சுக்கராச்சாரிய விஷயம் என்ன, அவருக்கு மரமோ மட்டையோ பெண்ணோ பகவானோ எல்லாத்தையும் ஒன்னாக பார்க்க தான் தெரியுது அவருக்கு வேற எதுவுமே தெரியல. ஏன்னா இந்த இடத்துல பெண்கள் போத்தின் இருக்காளா போத்திக்காம இருக்காளா அதை பத்தி அவர் கவலையே இல்லை. அவர் பாட்டு அவருடைய சஞ்சாரம் பகவான் தியானம் பண்ணிட்டே போயிட்டே இருக்காரு. ஆனா வியாசருக்கு போத்தின் இருக்காளே, நமக்கு இவர் புள்ள வரைச்சே போத்திக்கலையே, இந்த எண்ணம் வியாசருக்கு தானே ஏற்பட்டிருக்கு, அந்த எண்ணம் கூட இவருக்கு வரலையே. இதுக்கு சொன்னா இந்த பேத தரிசனமே, பேதம் என்னன்னா இவாளை போத்தின் இருக்காளா போத்தின் இல்லையா, அப்ப வித்தியாசம் தெரியணும். அந்த வித்தியாசமே தெரியல யாருக்கு, சுக்கராச்சாரியர் தெரியுது, எல்லாத்தையும் சமமாகத்தான் பார்க்கிறார். இதை எப்ப வியாசர் தெரிஞ்சுட்டாருன்னா, எப்ப வியாசர் தெரிஞ்சுன்னா சுகர் வீட்டை விட்டு சுக்கராச்சாரிய வீட்டை விட்டு பிறக்கப்படுறார்.
என்ன எதனால புறப்படுறேன்னா, நான் இனிமே இந்த ஆத்துல நான் இருக்க போறது இல்லை, நான் பிரம்மத்தை தேடுறேன். என்னுடைய நிலையை என்ன, எங்கெங்கெல்லாம் உபதேசம் பண்ணணும் உபதேசம் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப ஓடிக்கிரியம் யோகிகள் பேரு, அதனால சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பா. எங்கெங்க போகணுமோ அங்கெல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பா. அதான் நான் அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப புத்திர பாசம், பிள்ளை பாசம் யாருக்காக தான் விடுமானோ விடாதனும். அப்ப வேதவியாச கூப்பிடுறது, ஏ சுகா ஏ சுகா ஏ சுகா, போகாதே போகாதே சுகரே போகாதே போகாதேன்னு கூப்பிடுறச்சே அவர் திரும்பி கூட பார்க்கல. அவர் போயிட்டே இருக்காரு போயிட்டே இருக்காரு. அந்த விரக தாபத்தால திரும்பி திரும்ப திரும்ப கூப்பிட்டே இருக்கச்சே, அப்ப சுகா போகாதே போகாதே வா வான்னு கூப்பிட அவர் திரும்பி பார்க்கல. ஆனால் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மரம் என்ன, செடி என்ன, கொடி என்ன, இதெல்லாம் என்ன கேக்குறதுன்னா, அப்பா கூப்பிட்டியான்னு கேக்குறது. மரம் பார்த்து அப்பா கூப்பிட்டியான்னு கேக்குறது, செடி பார்த்து அப்பா கூப்பிட்டியான்னு கேக்குறது. நான் உங்களை கூப்பிடலையே, நான் சுக்கராச்சாரிய எதுன்னு கூப்பிட்டேன் அப்படின்னா, இப்ப வியாசருக்கு என்ன ஆச்சுன்னா, மரம் பேசுறது நான் கூப்பிட்டது சுக்கர் தானே. அப்ப மரம் வியாசரால் பார்த்து சொல்கிறது, என்ன சொல்லுது, சுகர் எங்களையும் தன்னையும் ஒன்னாதான் நினைக்கிறார். மனம் சொல்றது யாரு, வியாச பகவானை பார்த்து, ஏ வியாசரவே, என்னையும் எங்களையும் மரம் செடி கொடி புல் பூண்டு எதுவா இருந்தா சரி அனைத்தையும் சமோகம் சர்வபூதேஷு, கண்ணன் கீதையில சொல்லிக்கிறார். எல்லாத்தையும் சமமா பார்க்கணுமா. சமங்கமா சுவாமி எங்க சுவாமி பாக்குறது, எல்லாத்தையும் சமம் பாக்குறது. எதிரிகள் இருக்கா, நண்பர்கள் இருக்கா, பந்துக்கள் இருக்கா, இவெல்லாம் ஆகாதவா இவெல்லாம் ஆனவா அப்படின்னு இருக்கச்சு, என்ன ஆனவால ஒரு மாதிரி தான் பார்க்கணும், ஆகாதவால ஒரு மாதிரி தான் பார்க்கணும், எல்லாரையும் சமமா பார்த்து தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா அப்படின்றாரு. அந்த பார்க்கக்கூடிய தன்மை சுக்கராச்சாரி தெரியுது இல்லையா, அவதான் இருக்காரு. எங்களையும் தன்னையும் ஒன்னாதான் பாக்குறாரு. நீர் சுக்கரை கூப்பிட்டா, சுக்கரை பொறுத்தவரையில் என்ன நானும் அவரும் ஒண்ணுதான், எங்களை கூப்பிடுற மாதிரிதான் அர்த்தம். நாங்க மாத்தவே இல்லை. என்ன இங்க இருக்கும் எல்லாம் சுகர் தான், வேறுபாடே கிடையாது. இது விஷ்ணு புராணத்தில் தெரிவிக்கிறார், கண்ணன் தெரிவிக்கிறார். படித்த பிராமணனும் படிக்காத பிராமணனும், நாய் மாம்சம் சாப்பிடவனும் நாய் மாம்சம் இருப்பவனும் இதெல்லாம் வித்தியாசம் பார்க்காம இல்ல சமதரிசனம் பார்க்கணுமா. சமதரிசனம் இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமே. எப்ப ராமானுஜ சம்பந்தம் வந்துருத்தோ, இவன் பிராமணன், இவன் வைஷ்ணன், இவன் சூத்திரன், இவன் சத்திரியன், அதெல்லாம் கிடையாது. அப்ப என்ன, அடியேன் ராமானுதாசன் இது இல்லையா. இது அன்னைக்கு என்ன சொன்னாரு சுக்கராச்சாரியர், அதுதான் எடுத்திருக்காரு. ஆக அந்த தரிசனம் சுக்கரத்துல இருந்தது. எல்லாரையும் ஒன்னாகத்தான் பார்த்தார். அனைத்து ஜீவராசின் நன்மையே தேடும் சுகரை வணங்குகிறேன். அதான் முதல்ல சுக்கரன் நம்ம சேவிப்போம். அனைத்து ஜீவராசிகளும் எந்தெந்த ஜீவராசிகளோ அந்த ஜீவராசிகளை வணங்குகிறேன். இப்ப இந்த கதை நடக்கிறது எங்கன்னா, நைமிஷாரண்ய கஷேத்திரத்துல நடக்கிறது. உத்தரப்பிரதேசத்துல நைமிஷாரண்யன்னு பேரு. இது 108 திவ்யதேசத்துல ஒரு திவ்யதேசம். இந்த 108 திவ்யதேசத்துல ஒரு திவ்யதேசம், ஆச்சரியமான திவ்யதேசம். ஆனா அந்த திவ்யதேசத்துல பெருமாள் கிடையாது. என்ன சுவாமி, வனரூபத்துல பெருமாள் இருக்கார். வனரூபத்துல பெருமாள் இருக்கார், அந்த வனரூபத்துல இருந்துட்டு இருக்கார், அந்த திவ்யதேசத்துல இருந்துட்டு இருக்கார். அப்ப அந்த நைமிசாரன் என்ன தெரியுமா, நைமி நேமின்னா நேமிசாரம் நைமிசாரம் வந்துருது. நேமின்னா சக்கரத்து முனை இருக்கு இல்லையா, இந்த கூர், அந்த கூருக்குதான் நேமின்னு பேரு. அந்த சக்கரத்தை விட்ட உடனே அந்த முனை போய் தட்டி நின்றுத்தணும், ஒரு இடத்துல நின்றுத்தணும். அந்த நின்ன இடத்துக்கு தான் நைமிசாரண்யம். அரண்யம்னா காடு. வானிலா முருவல் சிறுநுதல் பெருந்தோல் மாதரார் வனமுலை பயனே பேனின் திருமங்கியாழ்வார் மங்களாசாஸ்திரம் பண்ணியிருக்கார் நைமிசாரண்யத்துக்கு. வானிலா முருவல் சிறுநுதல் பெருந்தோல் மாதரார் வனமுலை பயனே பேனினேன் அதனை பிறையெனக் கருதி பேதையேன் பிறவி நோய் அறுப்பான் ஏனிலேன் இருந்தேன் எண்ணினேன் எண்ணி இளையவர் கனவியின் திறத்தை நாணினேன் வந்து உன் திருவடி அடைந்தேன் நைமிசாரண்யத்துலெந்தான்னு ஆச்சரியமான வாசனம். இது சொல்லுவாங்க. அந்த நைமிசாரன் இருக்கு இல்லையா, அந்த நைமிசாரத்துல, அதனால்தான் நைமிசாரன் தெரிவிக்கிறது. அந்த போய் தட்டி நின்னது, இது ஒரு அர்த்தம். இந்த சக்கரத்துடைய நுனி போய் தட்டி நின்னபடியாலே நைமிசாரண்யன் பேரு, இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம், தர்ப புல் இருக்கணும், தர்ப புல், அந்த புல் நிறைய வளர்ந்தபடியாலே
அதுக்கு நைமின்னு பேரு. அது அப்படியே குத்து இல்லையா, அதனால நைமிசாரண்யம் ரெண்டாவது பேரு, ரெண்டாவது அர்த்தம். அல்லது நிமிஷம், நிமிஷம் நைமிஷம், நிமிஷம் நைமிஷம் ஓர் நிமிஷம், ஓர் நிமிஷம் காலம். அந்த காலத்துல ஒரு நிமிஷ காலத்துல பல அசுரர்களை பகவான் என்ன பண்ண அழித்தானா. அதனால நைமிசாரண்ய சேத்திரம்னு பேரு. அங்க பேர் என்ன பேரு? 3 காரணம் சொன்னேன். ஒண்ணு, சக்கரத்தாழ்வாவுடைய நுனி அங்க வந்து பட்டு நின்னபடியால நைமிசாரண்யம். இன்னொன்னு தர்ப புல், தர்பையுடைய புல் அது நிறைய வளர்ந்தபடியால நைமிசாரண்யன் பேரு. மற்றொன்னு ஒரு நைமின ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷ காலத்திலேயே அங்க பல ராட்சசர்களை அழித்தபடியால நைமிசாரண்யம் பேரு. அந்த நைமிசாரண்யத்தை சூத பௌராணிகன்னு ஒரு ரிஷி அவர் உட்கார்ந்து இருக்காரு. மற்ற எல்லாரும் உட்கார்ந்து இருக்கா. சௌனகாதி ரிஷிகள், சூத பௌராணிகர் இவெல்லாம் கேட்டு இருக்கா. என்ன கேட்டிருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கா. கலியுகத்திலே எது சிறந்த தர்மம்? சூத பௌராணிகர் அதே போல சௌனகாதி ரிஷிகள் இவெல்லாம் பேசிட்டு இருக்கா. கலியுகத்தில் எது சிறந்த தர்மம்? என்ன, நம்முடைய காதுக்கு நல்ல ரசாயனமாக இன்ப ஊட்டு வந்தக்கூடிய இதுக்கு கிருஷ்ண கதையை தவிர மற்றொன்று கிடையாது. கலியுகத்திலே கிருஷ்ண கதையை தவிர மற்றொன்று கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பகவத் கதையை கேட்க கேட்க ஆசை உகலித்து வரணுமா. மேலை தொண்டு உகலித்து அந்தி தொடும் தொல்லு பெற்றேன், ஆழ்வார் பாசனம். உகலித்துனா மேல மேல பொங்கி போறதுன்னு, நிறை குடம் தழும்பாதுன்னு. அந்த நிறை குடமா இல்லாம தூக்கிட்டு போனோம், அப்படியே பொங்கி பொங்கி வெளில வருமானம். அந்த மாதிரி நம்ம பொங்கணும், கிருஷ்ண பக்தி பொங்கு பொங்கி பொங்கி மேல வேணும். இன்னும் எத்தனை நாள் சொல்வாரோ சுவாமி, நீ என்ன சுவாமி 1.5 மணி நேரத்துல முடிச்சிடு, ஒரு 2 மணி நேரம் சொல்லப்படாதா, 4 மணி நேரம் சொல்லப்படாதா, 5 மணி நேரம் சொல்லப்படாதான்னா அந்த மாதிரி வரணும்னா அப்புறம் கடிகாரத்தை பார்க்காதுன்னு அர்த்தம். டயத்தை பார்க்காது சொல்றோம்னா கேட்கணும் கேட்கணும் என்று ஆசை இருக்கு இல்லையா, கேட்கணும். எத்தனை கேட்கணும்னா எத்தனை நாள் சொல்லிட்டே இருந்தா இதுக்குள்ள ஆயிடுத்தா, இதுக்குள்ள ஆயிடுத்த. சில பேர் சொல்லுவா, என்ன சுவாமி காரணம் அதுக்குள்ள ஆயிடுத்தா, 1.5 மணி நேரம் ஆயிடுத்தான்வா. அவ்வளவு தூரம் கிருஷ்ண பக்தியில ஆழ்ந்து இருக்கா. கண்ணனே கருட புராணத்தை தெரிவிக்கிறார். 8 விதமான பக்தி, 8 விதமான பக்தியை சொல்றாரு. என் கதையை கேட்பதில் ஆசை இருக்கும், கேட்க கேட்க கண்கள் இருந்து ஜலம் வந்துட்டே இருக்குமா, ஜலம் பெருகின்றே இருக்கும். கண்ணனுடைய சரித்திரத்தை கேட்க கேட்க காலாடும் நெஞ்சழும் கண்குடலும். சில நேரத்துல அந்த மாதிரி ஆறுது, உபன்யாசகாலுக்கு ஆறுது, கேட்கிறவாளுக்கு ஆறுது. கண்ட ஜலம் பெருகின்றே வரணும். இது குலசேகர ஆழ்வார் தெரிவிக்கிறார். என்ன தெரியுங்க, ஏறெடுத்தன் ஏரமா நிலம் கீண்டதன் அந்த பாத்திரம் தெரிவிக்கிறார். திருவரங்கநாதன் கல்யா காவேரி கரை, அந்த காவேரி கரையில ஒருத்தர் கிருஷ்ண கதையெல்லாம் சொல்லிட்டே இருக்கார், ராம கதையும் பேசிட்டு இருக்க. அதை கேட்கவர்கள்லாம் தங்கள் கண்கள் இருந்து ஜலஞ்சலமா கொட்டிட்டே இருக்கச்சே அவரை கேட்டுட்டு வீதியில வந்துட்டே இருக்கலாம். வீதியில வந்துட்டே இருக்கச்சே பெருமாள் புறப்பாடாகிறதுக்காக கோலம் எல்லாம் போட்டிருக்கா. பெருமாள் புறப்பாடு வீதி வரச்சே பெருமாள் கோலம் போட்டிருக்கா இல்லையா, அந்த கோலத்துல இவருடைய கண்ணுடைய ஜலம்னா பட்டு எப்படி காவேரி போல பட்டு, அவ்வளவு ஜலம் வந்துடுத்து, கண்ணை தனித்தனியா வந்துடுத்து. பலம் பட்ட உடனே அந்த கோலம் அங்க இருக்கிற அந்த மண்ணு எல்லாம் சகதி ஆயிடுச்சு, சேராயிடுச்சு. அந்த சேராயிடுச்சுன்னு சகதியா போயிடுத்து. இப்ப குலசேகரால் என்ன தெரிவிக்கிறார், அந்த சகதி தான் என்னுடைய நெற்றிக்கு இருக்க இட்டு விடக்கூடிய திலகமா இருக்கணும்ன்றார். என்னுடைய நெற்றுக்கு திலகம் வேணுமானோ, திலகம் யாரு, இந்த பாகவதால் அத்தனை பேரும் அந்த கிருஷ்ண சரித்திரம் என்ன ராமச்சரித்திரம் என்ன அதை கேட்டு 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 காலாழம் நெஞ்சழியும் கண் சுழலுன்னு கண்கள்ல நீர் பெருகி பெருகி போயிட்டு இருக்கல. அந்த நீர் பெருகினபடியாலே அந்த கோலம் என்ன, அந்த மண் என்ன, சகதியான அந்த சகதி தான் என்னுடைய நெற்றிக்கு திலகமாவேன்னு தெரிகிறாள் இல்லையா. அப்பன்னா ஒரு பரமபக்தன் பேசினா கண்கள்ல ஜலம் வந்து அது என்னது சகதி ஆக்குறா இல்லையா, அதை எடுத்து என் நெற்றிக்கு திலகமாக இடுகிறேன் தெரிவிக்கிறார் இல்லையா. அதுதான் குலசேகரார் தெரிவிக்கிறார். ஆக சூத பௌராணிகர் அது சொல்லும் போது அது ஒன்னொன்னு ஏன்னா அவர் சொல்லும் போது என்ன நம்முடைய அஜ்ஞானத்தை தொலைக்கிறது. கிருஷ்ண சரித்திரமாகட்டும் ராமச்சரித்திரமாகட்டும் நமக்கு ஞானத்தை கொடுக்கறது, அஜ்ஞானத்தை தொலைக்கிறதும் பக்தியை கொடுக்கறது. அஜ்ஞானம் அந்த காரம்னு இருக்கு. இது 3 விதமான அஜ்ஞானம், அதாவது 3 விதமான அத்தியானம். அதுக்கு போக வேண்டாம், பெரிய விஷயமா போயிடும். ஆனா அஜ்ஞானத்தை தொலைக்கிறது வச்சுக்கோ. அந்நதா ஜானம், விபரீத ஜானம், ஞான அனுதயம் சொல்லுவா.
இருக்கட்டும். அதுக்கு மேல பக்தியை கொடுக்கறது. பக்தி வளர வளர என்ன ஆகுனா கிருஷ்ண கதையை நன்னா கேட்கணுமே கேட்கணுமே கேட்கணுமே. என்னது பல இன்னொன்னு எடுத்துருமா, நமக்கு சில இடத்துல மருந்து கொடுப்பாங்க, நமக்கே சில சில வியாதிகள் இருக்கும். அந்த வியாதிகளுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மருந்தா அந்த மருந்தா அந்த மருந்தா கொடுக்க இல்லையா. ஆனால் அந்தந்த வியாதிக்கு சுகலமான மருந்து இருக்கும். ஆனா மருந்து சிரமமான மருந்து இருக்கும். சில மருந்தெல்லாம் அரைச்சி அரைச்சு கொடுக்க மாட்டோம். ஆனா இந்த மருந்து இருக்கு இல்லையா, இந்த மக்களுக்கு கொடுக்கிற மருந்து சுலபமா மருந்து. என்ன மருந்துனா கிருஷ்ண பக்திங்கிற ஒரு மருந்து கொடுத்தாச்சுன்னா அஜ்ஞானம் என்ன அந்தகாரம் என்ன அது தொலைஞ்சி பக்தி நன்னா கொடுக்கக்கூடிய ஒரு சத்தகுணம் பூர்த்தியா வளரும். சத்தகுணம் வளர்ந்தாலே வாழ்க்கைக்கு நமக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளும் பூர்த்தியா போயிடும். எதுவுமே இருக்காது வாழ்க்கையில். நம்ம நமக்கு நல்ல சாந்தியா இருக்கிறோம்னா நன்னா பகவத் கதையை திரும்ப 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 கேட்கணும். நமக்கு சாந்தி 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 பொலிக 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 சொல்றாலும் இது எதனால ஏற்படுது? கிருஷ்ண கதையே பகவத் கதை கேட்கனா அந்த ஒன்றுதான் நமக்கு என்ன தரும்? உனக்கு நல்ல மருந்து. நல்ல மருந்து. உற்ற நல்நோய் இனி தேறினோம். நல்நோய் அதுதான். ஆனா நீ தேறினோம்னா அந்த நோய்க்கு மருந்துன்னா இதுதான் மருந்து. அப்ப கண்ணனுடைய கதையை கேட்டா போதுமானா கண்ணன் திருடினான் தானே பாத்துங்கோ. கண்ணன் கதையை கேட்டா போதுமா சுவாமி? கண்ணன் திருடினான், கண்ணன் ராசக்கிரீடை பண்ணான் என்று எத்தனை தடவை சொன்னாலும் சரி அந்த கதை தான் நம்முடைய கட்டங்களை போக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். அவன் திருடினான்னு சொன்னா இனிமே நான் திருட மாட்டேன். சுவாமி அவர் திருடினா நீ என்ன திருட மாட்டேன்? ஆத்மாவை நான் என்னுடைய நினைச்சுட்டு இருக்கணும், அந்த திருடு வராது. அவன் திருடினான்னு நினைச்சா இந்த ஆத்மா அவனுடையது என்னுடையது நினைச்சுட்டு இருக்கிற திருட்டுதானே. அவனுடைய சொத்தை என்னுடைய சொத்தா நினைச்சுட்டோனோ அது திருட்டுதானே. என் திருட்டு போகிறது அவன் திருடினான்னு நினைச்சா. அது மட்டும் இல்ல, அப்ப என்னுடைய கஷ்டங்கள் போறது போறபடி என்ன இருந்தது? அவன் கதையை கேட்டார். உயர்ந்த ஞானத்திலே மொத்த பேரும் இந்த கதையால் தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. அங்க சூத பௌராணிகர் என்ன, அதே போல இருக்கக்கூடிய அங்க ரிஷிகள் எல்லாம் உட்கார்ந்து கேட்கிறா. அப்ப சுலபமான வழி என்ன? கண்ணன் கதை. அதைத்தான் சூத பௌராணிகர் சௌனாதிகளுக்கு சொல்கிறார். கலியுகத்திலேயே தனிச்சிறப்பு எது தெரியுமா? கலியுகத்துக்கு பாகவத புராணம் தான். பாகவத புராணத்தை மற்றவர்கள் ஏன்னா இந்த புராணத்துக்குள்ளேயே கண்ணன் இருக்கிறார். இந்த புராணத்துக்குள்ளேயே எங்க சொல்றோமோ அங்க வந்துடுறார். எங்க சொல்றோமோ அங்க வந்துடுறார். அந்த இதே ராமாயணம் சொன்ன வச்சுக்கேன், அனுமார் வந்துடுறார். ராமர் வருவாரானா தெரியாது, அனுமார் வந்துடுறாரு, பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு. ஆனா இந்த பாகவத புராணம் சொன்னாலே கண்ணன் இருக்காரியா. ஏன்னா துவாபர யுகத்தின் கடைசியில கண்ணன் புரட்டு போறார். சுக்கராச்சாரியர் பரீட்சித்துக்கு கதை சொல்றதுக்காக உட்கார்ந்து இருக்கார். அப்ப தேவர்கள் அத்தனை பேரும் கூடி என்ன பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அத்தனை பேரும் கூடி என்ன பண்ணா தங்கள் கையில அமிர்தம், அவர்கள் அமிர்தம் தானே பிரதானம் அவர்களுக்கு தேவர்களுக்கு. அந்த அமிர்த கொடுத்த இடத்துல வந்து இது கொண்டு உபன்யாசம் நடக்கக்கூடிய மண்டலத்துல வந்து தேவர்கள்லாம் வந்துட்டா. உபன்யாசம் நடந்துட்டு இருக்கு. சூத பௌராணிகர் என்ன, அதே போல இவெல்லாம் வந்து மெதுவா பரீட்சித்துக்கிட்ட ஆசை காட்டுறான். பரீட்சித்துக்கிட்ட யாரு? சுக்கராச்சாரியர் சொல்றார். சொல்லிச்சு பரீட்சித்து ஆசை காட்டுறான். என்ன காட்டுறான்னா, ஏ பரீட்சித்து, உனக்கு இந்த அமிர்தமாக இருக்கக்கூடிய இந்த குடத்தை உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு பாகவதம் கேட்பதுக்கு அனுமதி கொடு, உமக்கு இந்த அமிர்த குடத்தை கொடுக்கிறேன் என்று பரீட்சித்து பிரார்த்தனை பண்றா தேவர்கள் வந்து. அப்ப பரீட்சித்து சொல்றாரு, இல்ல இல்ல உங்க குடத்தை நீங்களே வச்சுங்கோ, நான் மாற்றி வாழ்ந்து கொள்வதாக இல்லை. ஏன்னா இந்த அமிர்தத்தை சாப்பிட்டா, எந்த அமிர்தத்தை? தேவர்கள் கொண்டு வந்த அமிர்தத்தை சாப்பிட்டா சாகாவரம் கிடைக்கும். இந்த உலகத்திலேயே பிறந்து பிறந்து கட்டப்படணும். ஆனா கண்ணன் என்கிற அமிர்தத்தை சாப்பிட்டால் எனக்கு மோட்சம் கிட்டுமே. அப்ப உங்க அமிர்தம் வேணுமா, கண்ணன் என்கிற அமிர்தமா? அமிர்திலும் ஆற்ற இனியன் ஆழ்வார் தெரிவிக்கிறார். நிமிர்த்திரை நீர்கடலானே அமிர்திலும் ஆற்ற இனியன். கண்ணனுடைய அமிர்தம் இருக்கு இல்லையா, கண்ணன் கிருஷ்ணாமிர்தம் கிருஷ்ணாமிர்தம். அந்த கிருஷ்ண அமிர்தத்துக்கு சமானமான அமிர்தம் எதுன்னா கிருஷ்ணாமிர்தம் தான். மற்றொரு அமிர்தம் நம்ம முன்னோர்கள் சொல்லுவார் உப்புச்சாறு. தேவர்களுடைய அமிர்தத்தை என்ன சொல்லுவார்னா உப்புச்சாறு. உப்புச்சாறு சொல்றார். அந்த அமிர்தம் எங்களுக்கு வேண்டாம், இந்த அமிர்தத்தை சாப்பிட்டா மோட்சமே கிடைக்கும்.
அதற்கு வேண்டி அதன் பிறகு நான் பிறக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? இது கொடுத்தாச்சுன்னா ஷாகா வரன்னு சொல்லிட்டு இருக்க, பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால உங்க அமிர்தத்தை நீங்களே வச்சுங்க, வேண்டாம். கண்ணன் அமிர்தம் தான் சிறந்ததுன்னு கடைசி இவர்கள் தேவர்களுக்கு கண்ணன் அமிர்தம் கிடைக்காமலே போயிடுச்சு. அதனாலதான் சொன்னேன், தேவர்களுக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதம் கிடைக்கல. அது நாமெல்லாம் வந்து மாறு தட்டிக்கலாம். இதத்தான் வையத்து வாழ்வீர்கள் ஆண்டாள் 2ஆம் பாட்டு இருக்கு இல்லையா? ஏன் வாழ்ச்சி இந்த வையகத்தில் உண்டா சுவாமி? சுவாமி இந்த வையகத்தில் பிறக்க வேண்டாம் பிறக்க வேண்டாம் சொல்லிட்டு இருக்கிற சுவாமி. ஆண்டாள் இந்த வையகத்தில் என்ன வாழ்ந்துட்டு இருக்கலாமே சொல்றாள். என்ன அர்த்தம்னா, இந்த அமிர்தம் இங்க இருந்தா கிடைக்கிறது, தேவர்களுக்கு கிடைக்கலையே, தேவர்களுக்கு கிடைக்கலையேனோ. அதனால அந்த நிலையில இருக்கு, அதனால போயிடுச்சு. அப்ப சுக்கராச்சாரியர் பரீட்சத்துக்கு சொல்றாரு, ஒருத்தர் தான் அனுமதி வாங்கினார், வேற யாருக்கும் கொடுக்கல. ரோமகர்ஷன் என்கிற ரிஷி, இவர் தான் சுக்கராச்சாரியர் பக்கத்துல அமர்ந்து, யாருக்கு? ரோமஹர்ஷர். ரோமஹர்ஷர்னு பேரு. உடம்புக்குள்ள ரோமம் இருக்கும், தலைமயிர் பூர்த்தியா இருந்து இருக்கும். அப்படி இருக்க அவர் தான் பக்கத்துல உட்காந்து, அவர் தான் பர்மிஷன் வாங்கிட்டார். சுக்கராச்சாரிய பர்மிஷன் அவர் மட்டும் கேட்கிறார். தூத்த பௌராணிகர் இருக்கா, தூத்த பௌராணிகருடைய பிள்ளைதான் ரோமஹர்ஷர். அவர் உட்கார்ந்து இருக்கார். இவர் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது நன்னா சொல்லிட்டு இருக்கார், சொல்லி கொடுத்தார். அதன் பிறகு வெள்ளைக்கு நன்னா கத்துக்கணுன்றதுக்காக இப்ப என்ன வந்தது, பிரம்மா ஒரு துலாக்கோலை கொண்டு வந்தார். பிரம்மா ஒரு துலாக்கோலை கொண்டு வந்தார். நல்லா கத்துக்கிட்டமே எல்லா கத்துக்கணும். துலாக்கோல்னா தராச கோலை கொண்டு வந்தார். அதுல ஒரு பக்கத்துல அமிர்த குடத்தை வைச்சார். என்ன பாத்துக்கோ, துலாக்கோலை கொண்டு வந்து ஒரு பக்கத்துல அமிர்த குடத்தை வைத்தார், இன்னொரு பக்கத்துல பாகவதத்தை வைத்தார். பாகவத வைத்தக்கூடிய அந்த தராசு தட்டு உயர்ந்துட்டு நன்னா உயர்ந்தது. மற்றவையெல்லாம் தள்ளி போயிட்டு இல்லையா? உலகத்திலே நன்னா நிம்மதியா இருப்பதற்கு, பாபத்தை தொலைப்பதற்கு எது சிறந்த வழி என்பதற்காக துலாக்கோலை கொண்டு வந்தார் பிரம்மா. சுவாமி உலகத்துல நன்னா இருக்கணுமானோ, எது இருந்தா நன்னா இருக்கும் அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்களையும் வச்சு பாக்குறார். அந்தந்த வஸ்துக்களை வச்சு பார்த்தோன்னே பாகவதத்துக்கு சமானமா எதுவும் கிடையாது, மற்றவையெல்லாம் தள்ளிட்டு. அப்ப லோகத்துல நிம்மதியா இருப்பதற்கு பாபத்தை தொலைப்பதற்கு எது சிறந்த வழின்னா, அந்த சிறந்த வழி எது? கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ அப்படின்னு நினைக்கிறவனோ அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தள்ளிட்டு பாகவதத்தை ஒரு தனியை படித்தா உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அப்ப கர்மஜான பக்தி யோகம் பண்ண வேண்டாமா? பண்ண வேண்டாம். அப்ப பாகவத்தை செவிச்சால போறோம் உயர்ந்தீங்க இல்லையா? உலகத்துல நிம்மதியா இருக்கணும்னா இதுதான் சிறந்த வழி அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அவையெல்லாம் அப்ப ஒரு தடவை படிச்சாலே போறோம். அந்த அளவுக்கு பிரம்மாவாலே இதை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கான எத்தனை வைபவம் பாகவதத்தை. ஏன்னா வியாசர் பண்ணினார். வியாசர் பண்ணியிருந்தாலும் அந்த பண்ணின அந்த வியாசருடைய அந்த கிரந்தத்தை பிரம்மா துலாக்கோல் பார்த்து தேர்ந்து கொடுக்குறனா, அப்ப சொன்னதுதான் அந்த அழகான கதை. என்ன கதைனா, ஒரு ஆச்சரியமான கதை. ஒரு இடத்துல பல ரிஷிகள் நன்னா வந்து கூடின்னு இருக்கா. நாரதர் ரொம்ப கவலையோடு வந்துட்டு இருக்கார். அந்த இடத்துல அந்த நைமிசாரத்துல நாரதர் ரொம்ப கவலையோடு வந்துட்டு இருக்கச்சே, சாமான்யமாக பக்தர்களுக்கு கவலையே இருக்காது. ஸ்லோகம் இருந்தாலே அவன் பக்தனா இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவுத. ஏன் சுவாமி சோகம்னா எனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ இந்த நிலை சோகம் இருக்கப்படாது. பக்தன்னு வந்தாச்சுன்னா பகவான் மேல ஒரு நம்பிக்கை வந்துருத்தணும்னா அவன் ரட்சிக்க போறான். எதுக்கு சுவாமி நான் பார்க்கணும்? ஒரு சுவாமி சொல்லுவார் அடிக்கடி, என்ன சுவாமி இதெல்லாம் இப்படி ஆயிடுத்து இந்த மாதிரி ஆயிடுத்தே சுவாமின்னா, ஒன்னும் கவலை இல்லை, அவன் இருக்கான், சர்வேஸ்வரன் இருக்கான், எனக்கு என்ன கவலை? அவர் பார்த்து நிறுத்திக்கிறார். நான் பண்ண வேண்டிய, ஏன்னா நான் ஏதாவது பண்ணணும்னு இருந்தா தானே அந்த திட அத்தியவசாயம் வரணும். ஆனா அந்த திட அத்தியவசாயம் நாரதன் பக்தரான நன்னாவே இருக்கு. ஆனா அவர் கவலைப்படுறார். அவர் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா தேவையே இல்லாத இருக்கச்சே அவர் கவலைப்பட்டு என்ன கவலைன்னா, இந்த கவலை இருந்தாலே நமக்கு எதுவுமே சரியா ஓடாது. பெருமாள் கையில இருக்கும்போது கவலைப்பட தேவையே இல்லை. இதுதான் திருப்பாவல பார்த்தோம். ரசகுலிகை ரசவாதிகள் கையிலே இருக்கிறபடியா பெரியவாச்சனம் எடுத்திருக்காரு. அப்படி இருக்கச்சே கவலைப்பட தேவையே இல்லை. இருப்பினும் நாரதர் கவலைப்படுவாரோ அப்படின்னா கவலைப்பட மாட்டார். ஆனா அவரை கவலை முகத்துல போறத பார்த்து ரிஷிகள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். கவலை சில பேர்லாம் பார்க்கறச்சே
என்ன சுவாமி முகமே ஒரு மாதிரியா இருக்கு, என்ன சமாச்சாரம், ஏதாவது சமமா அப்படின்னு கேட்கிறோமோ, அந்த மாதிரி ஒரு நிலையோடு நாரதர் இருக்கார். ரிஷிகள்லாம் பார்த்தா எல்லாரும் கூடி இருக்கா, அந்த இடத்துக்கு வந்தார். அங்க வந்து ரிஷிகள்லாம் இருக்கிறத வந்து ரிஷிகள்லாம் கேட்கிறா, ஆச்சரியமா இருக்கு, நாரதருடைய திருமுக மண்டலமும் கவலையா இருக்க மாதிரியே. நாரதரை பார்த்து கேட்கிறார், உமக்கு என்ன கவலை, உமக்கு என்ன கவலைன்னு கேட்கிறா. அப்பன்னா கவலைன்னு கேட்டுன்னு அப்ப ரகசியத்துல சுக்கராச்சாரி பரீட்சிச்சு சொன்னார், எங்க தந்தையார் பாகவத கதையை கேட்டுக்கின்றார், ஆனா அதை எனக்கு சொன்னார், நாங்கள் அத்தனையும் உனக்கு சொல்கிறேன் தூத்த பௌராணிக சோனாதிகள் சொல்கிறார் இல்லையா நாரதா, என்ன கவலை சொன்னாலும் ரிஷிகள் கேட்க, அப்ப இன்னும் தழுதழுத்து குழல இன்னும் குரல் தழுவி போயிடுத்து, தழுதழுத்த இன்னும் தழுவி போயிடுத்து. தழுவி போன உடனே அப்ப கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா, ஒண்ணுமில்ல, நான் எங்கெங்கயோ போனேன், எத்தனையோ திவ்ய தேசம் போயிருக்கேன், எங்கெங்கயோ பார்த்தேன், எங்கேயும் எனக்கு சாந்தி கிடைக்கலன்னு இந்த வார்த்தை சொல்றது நாரதர். இது பாகவதத்துல அப்படியே இருக்கு. அப்படி ஸ்லோகம்லாம் சொல்றேன், பின்னாடி சொல்றேன், ஏன்னா ஸ்லோகம் சொல்லிட்டே வந்தா கதை நின்றுவன் பயமா இருக்கு. என்ன இந்த எனக்கு என்னன்னா, இந்த எங்கெங்கயோ திவ்யதேசம்லாம் போனேன், எதுவுமே எனக்கு சாந்தி கிடைக்கல. பத்ரிகாசிரமம் போனேன், ராமேஸ்வரம் போனேன், ஸ்ரீரங்கம் போனேன், பூரி ஜெகநாதம் போனேன், துவாரகா போனேன், எத்தனையோ கஷேத்திரத்துக்கு போனதை விட எல்லா புண்ணிய நதிகளும் நல்லா தீர்த்தம் ஆடினேன், நல்லா குளிச்சேன். ஆனாலும் எனக்கு ஒண்ணுமே திருப்தி ஏற்படலைன்னு, ஒண்ணுமே திருப்தி ஏற்படலைன்னு. எங்கு பார்த்தாலும் எல்லாரும் என்ன பண்றாருன்னா பொய் பேசுறான்னு. நாம என்ன நினைக்கிறோம், இவருக்கு ஏதோ கிடைக்கல நினைச்சுட்டு இருக்க போனோம், அப்படி கிடையாது. எங்க பார்த்தாலும் எல்லாம் பொய் பேசிட்டு இருக்கா. வயிற்று பசிக்காக என்ன வேண்டான்னு பெறலாம், இந்த வயிற்று பசி இருக்கணும், இந்த வயிற்றுக்காக என்ன வேணா பண்றா. ஒண்ணு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறார். உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கும், வெளியில ஒண்ணு பேசுறது. இன்னைக்கு நிறைய பேர் பார்க்க அது மாதிரி பேசுறா இல்லையா, அந்த மாதிரி. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. என்னிடத்தில் இருக்கிற ஞான பக்திகள் குறைந்தாற் போல இருக்கு, அவருக்கு ஞான பக்திகள் குறைந்தாற் போல இருக்குன்னு அப்படின்னாரு. நல்ல வேலை, இப்படியே சுத்திண்டு இப்ப யமுனை கரைக்கு வந்துட்டேன். இப்ப மதுரா நகரம் யமுனை கரைக்கு வந்துட்டேன். இப்ப நடந்த கதையை சொல்றேன்னு, இந்த களி ரொம்ப மோசம், இந்த கலிகாலத்துல சொல்ற ஒரு வார்த்தை, இந்த களி ரொம்ப மோசம். அதனால எல்லாரும் நினைப்பது ஒன்று, செய்வது ஒன்று, இதனால்தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்லி சொன்னார். நம் குடும்பத்துல அதை மட்டும் நினைச்சா போதாது, நல்லா பாத்துங்க, நம்ம குடும்பத்திலேயே நடக்கும். பெரியவா ஒண்ணு நினைப்பா, குழந்தைகள் ஒண்ணு நினைப்பா, ஓ இவ இந்த மாதிரி சரியா நினைக்கலையே, இவ தப்பா நினைக்கிறாள். சில இடத்துல பெரியவாலே தப்பா நடக்கிறாள். இதுக்கு சொல்ல வந்தனா, அப்ப நினைக்கிறது ஒன்று, செய்யறது ஒன்று, இது போயிட்டு இருக்கு இல்லையா. இதெல்லாம் முதல்ல பெரியோர்களுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்கணும். பெரியவானாலே அவளுக்கு என்னென்ன பண்ணுவான், முதல்ல அவள்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஒரு நல்ல நாள் ஆகட்டும், கார்த்தால இருந்து அவள்கிட்ட என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணினாதான் பகவானுக்கு ஆனந்தம். ஏன்னா இன்னைக்குமே பெரியவா இருந்தாலே அவள்கிட்ட சேவிக்கக்கூடிய பழக்கத்துக்கு முதல்ல குழந்தைக்கு சொல்லி தரணும். சொல்லி கொடுக்கலன்னா என்ன சுவாமி ஆகும்னா, பகவான் அதனால ஆனந்தப்படுவது கிடையாது. பெரியவாளை சேவிச்சா பகவான் ஆனந்தப்படுறார், இல்லைன்னா பகவான் கதை. இதெல்லாம் விட்டுட்டு, சுவாமி என் ஜாதகத்தை கொண்டு வா, நான் ஜோசியத்துட்டு போறேன், அங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லுவார். உடனே பித்ருஷாபம் இருக்குன்னு சொல்லுவார் ஜோசிக்காரன். உடனே பித்ருஷாபம் இருக்குன்னு சொன்னார். எதையா செய்யலாமே, பித்ருஷாபம் இருக்குன்னா அதுக்கு தகுந்தது பண்ணதாகணும். ஆனா அப்பதான் உடனே கவலை பிடிக்கும். இவர் ஒழுங்கா பெரியோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்கா செய்திருந்தா இந்த பித்ருஷாபம் வந்திருக்காது. இந்த பித்ருஷாபம்னா என்னது, பிரியத்துக்கா சொன்னேன். பித்ருஷாபம் என்னுடைய பித்ருக்கள் இந்த பித்ருக்கள் ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தமானா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பித்ருக்கள் எனக்கு ஒண்ணும் பண்ணவே மாட்டா, பகவான் தான் அந்த சாபத்துக்கு உண்டான ஒரு தன்மையை கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானுடைய பெரியோர்களை சரியா மதிக்காமல், அவர்களுக்கு வேண்டியதை பண்ணாமல், அவர் இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும் அதை செய்யாமல், அவர்கள் கிளம்பி போனவருக்கு என்ன செய்வோம் அதை செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தே. இப்ப என் தாத்தாவோ என் தகப்பனாருக்கோ அதெல்லாம் பண்ணாம போயாச்சுன்னா பகவானுடைய திருவுள்ளம் கண்ணி போறது. அதுதான் பித்ருஷாபம். இதெல்லாம் ஒழுங்கா பண்ணணுமானோ, இதெல்லாம் பண்ணாம ஜாதகத்தை எடுத்து போயிடுவார். பித்ருஷாபம் இதெல்லாம் பண்ணாலும் பித்ருஷாபம் வராது. சில பேர் என்ன பண்ணா, வயத்துக்காக சுவாமி பண்ணிட்டு இருக்கேன் என்ன அப்படித்தாரு. ஏன்னா சில பேர் சம்பாதிக்கிறா பாருங்கோ,
இந்த வயத்துக்காக தான் சுவாமி சம்பாதிக்கிறேன் அப்படின்னா. வயத்துக்காக தான் சம்பாதிக்கிற, சொகுசு வாழ்க்கைக்காக சம்பாதிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோ. ஒருத்தர் காலத்தால 6 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கோ 8 மணிக்கோ வராருன்னா ஒண்ணுமில்ல சொன்னேன், இந்த 1/2 ஜான் வயிற்றுக்காக தான் போறேன் சுவாமின்னு. 1/2 ஜான் வயிற்றுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவையான பணமோ அந்த பணம் பகவான் நன்னாவே கொடுக்குறாரு. யாரையும் பட்டி போட்டு வைக்கிற அளவுக்கு பகவான்லாம் இருக்கவே இல்லை. அவளுக்கு எப்ப பகவான் சிருஷ்டித்தாரோ அந்த சிருஷ்டித்தத்தை வந்து அதுக்கு தவிர பகவான் கொடுத்திருக்காரு, கண்டிப்பா கொண்டு இருக்காரு. ஆனா இவர் என்ன சொகுசு வாழ்க்கை, காலத்துல குழு வசதி, ஏசி வேணும், அந்த ஏசி வேணும்னா அதுக்கெல்லாம் தேவையானும்னா அப்ப இதெல்லாம் வேணுமோனா அதை தான் சொல்லிட்டு இருக்காரு தவிர அத்தனை பேருக்கு பகவான் கொடுக்கிறாரு, கொடுத்துதான் இருந்திருக்காரு. அப்ப நமக்கு யாருக்கும் உணவு கொடுக்கவில்லை, எனக்கு சரியா பண்ணலன்னு இல்லை, படைத்த பிரம்மம் எல்லாமே கொடுக்கறது. அதை விடுத்து நம்ம என்ன பண்ணிக்கோம், நான் சம்பாதிக்கிறேன் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஆனா இப்படித்தான் உலகமே மாறி போயிட்டு இருக்கு. இப்ப ரொம்ப நன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்ப கலி புருஷத்துக்கு மேல இந்த போட்டார், கலிகாலம் வந்தாலே ஆயுசு குறையும், ஸ்ரத்தையும் குறையும், புத்தியும் குறையும். என்ன புரிஞ்சுக்கோ, கலிகாலம் வந்தாலே முதல்ல ஆயுசு குறையும், அதுக்கப்புறம் புத்தி கேட்க வேண்டிய நல்லா குறைஞ்சிடும், அதுக்கப்புறம் ஸ்ரத்த அதன் மேல ஒரு பற்றுதல் இருக்கிறமோனும் அந்த பற்றுதலும் குறைஞ்சிருது. கலியுகம் என்னாலே இந்த 3 கட்டம் உண்டு. அந்த நாட்கள்லாம் ரொம்ப ஆயுஷோடு இருந்தாங்க. ஆயுஷு எத்தனை ஆயுஷு, அத்தனை ஆயுஷோடு இருந்திருக்கா இல்லையா. ஆயுஷு குறைஞ்சாலே என்ன ஆகுன்னா சாதனம் பண்ணுவதற்கு உண்டான நாள் குறையிறதுன்னு அர்த்தம். ஆனா பண்ணிக்கோ, நமக்கு ஆயுஷு குறைஞ்சாலே சாதனம் பண்ணுவதற்கு உண்டான நாள் குறையிறதுன்னு. எத்தனை ஒரு சாதனத்தை 20 வருஷம் 30 வருஷம் பண்ணணும் சுவாமி, இந்த சன்னதிக்கு அங்கின ஒரு 40 வருஷம் பண்ணலான் இருக்கேன்னா அவருக்கு 40 வயசுலயே போயிட்டாருன்னா என்ன பண்றது. அப்ப சாதனம் குறையறதுனோ, ஏன் சாஸ்திரமே சொல்லியிருக்கு நமக்கு சதாயுர்வை புருஷகா வேதம் நூல் பிராயம் 100 மனிதர்தான் புகுவரேனும் பாதியில் உறங்கி போகும் நின்னதில் பனிதையாண்டு பேதை பாலகன் அதாகம் பிணி பசு மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளான் என்கிற. யாரும் 100 வயசுலாம் இருக்கிறாருன்னா தெரியாது, அந்த மாதிரிலாம் தெரியாது 100. ஆனா அதுலயே அந்த 100 வயசு இருந்துட்டா வச்சுக்கேன், பேதை தெரியாதம், பாலகன் சிறு வயசு, அதாகம் எதுனா தேவையில்லையா விஷயாந்தரங்கள், பின்னி பசி மூப்பு இதெல்லாம் இருக்கணும். எங்கிருந்து நான் இதெல்லாம் பகவான் நினைக்க முடியாதுன்னா அப்ப கலியுகத்துல இதுதான் பாடு. ஆனா அந்த கலியுகத்துக்கும் ஒரு பெருமை பெருமாள் கொடுத்திருக்கார். நல்லா பார்த்துக்கோ, கலியுகத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. என்ன சுவாமி பெருமை, அதை நீங்க முதல்ல சொல்லுங்க. கலியுகத்துக்கு என்ன பெருமை இருக்கு, கலியுகத்துல சமம் இருக்கு, கலியுகம் படாத பாடு படுத்துன்னு சொன்ன மனோ. ஆனா கிருதயுகத்திலே நல்லா பார்த்துக்கோ, 1000 வருஷ காலம் நான் சாதனம் பண்ணி எதை சாதிக்கிறனோ அதை 10 வருஷத்திலே திரேதாயுகத்தில் நான் சாதிக்கலாம். நல்லா பார்த்துக்கோ, இந்த விஷயத்த ஒன்று நல்லா கேட்டுக்கோ. கிருத்தயுகம் இருக்கணும், முதல் யுகம் கிருத்தயுகம். கிருத்தயுகம் 1000 வருஷம் சாதனம் பண்ணணும். ஏன்னா கிருத்தயுகத்துல ஒவ்வொருத்தரும் 4000 5000 வருஷம் இருந்திருக்கா. அப்படி இருக்கச்சு 1000 வருஷம் நான் சாதனம் பண்ணி கிருத்தயுகத்துல எதை சாதிக்கிறனோ அதை நான் இது திரேதாயுகத்தில் நான் வந்து என்னது 10 வருஷத்துல சாதிக்கலாம். 1000 வருஷம் எங்க இருக்கு, 10 வருஷம் இருக்கு, 10 வருஷம் சாதித்து விடலாம் தெரியும். அதே திரேதாயுகத்தில் 10 வருஷத்தை நான் என்ன சாதித்தனோ அதை துவாபர யுகத்தில் நான் 100 நாட்களில் சாதிக்கலாம். 100 நாட்களில் துவாபர யுகத்தில் சாதிக்கலாம். 100 நாட்கள் துவாபர யுகத்தில் பண்ணினதை நான் எதை சாதித்தனோ கலியுகத்தில் ஒரு நாள்ல அதை சாதிக்கலாம். சுவாமி 1000 வருஷம் கிருத்தயுகம், அதுக்கடுத்து 100 வருஷம் திரேதாயுகம், அதுக்கப்புறம் 10 வருஷம் 10 வருஷம் திரேதாயுகம், 100 நாட்கள் துவாபர யுகம், ஒரு நாள் கலியுகம். நம்ம அப்ப கிருத்தயுகத்துல 1000 வருஷம் என்ன பண்றோமோ அதை இங்க ஒரு நாள் பண்ணாலே அந்த சாதனம் கிடைச்சிருது. அவ்வளவு சௌரியம் இதுக்கு கலியுகத்துக்கு இருக்கு. ஆனா அந்த ஒரு நாளாவது பண்றோமா? கெடுமிடர் ஆயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூட்டின் தமர்களும் குறுகையில்லா கிளேசவர் கிளேசநாசனகா தெரிவிக்கிறா இல்லையா? ஒரு நாளா பண்ணணுமானோ. இப்ப நாரதர் என்ன சொல்றாருன்னா, கலியுகத்து விஷயம் தெரிஞ்சு கடைசியில யமுனை ஆத்துக்கு நதிக்கு வந்துட்டேன். யமுனா எப்படி இருக்கும் இன்னைக்கு? அந்த பாட்டு தான், மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை
அப்படி இருக்க செய்து ஏன்னா வந்து கருப்பா இருப்பா. என்ன கருப்பா இருப்பா. இப்ப இந்த யமனியாத்துக்கு வந்தாரணும், அந்த கதைக்குள்ள இன்னொரு கதை வரப்போறது. நாரதர் எங்கெங்கோ சுத்தினார், எந்தெந்த திவிதேசத்துக்கு போனார், எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை, பக்தியே எனக்கு குறைஞ்சு போயிடுத்தோ என்னமோ இந்த கலியுகத்துலன்னு சொல்லிட்டு அங்க ரிஷிகள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கார். யமுனையாத்துக்கு வந்து நின்று இருக்கார். வந்துட்டு இருக்கச்சே அந்த யமுனையாத்துங்கரையில ஒரு பெண்ணு நதிக்கரையில இருக்கா. ஒரு பெண்ணு என்ன வயசு, ஒரு 18 வயசு இருக்கும். 18 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் அங்க இருந்துட்டு இருக்கா, அழுதுண்டே இருக்கா. இந்த சரித்திரத்தை ரெண்டா கேடுங்க. 18 வயசு பெண் அழுதுண்டே இருக்கா. நாரதர் அந்த பெண்ணுக்கு பக்கத்துல என்னன்னா 2 வயோதிகர்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கா. 2 வயசானவா, ஏதோ 85 வயசு இருக்குன்னு வச்சுங்க. அந்த 2 வயசானவா படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஆனா இந்த இளம் பெண் அழுதுண்டே இருக்கா. அழுதுண்டே இருக்கச்சே நாரதர் அந்த பெண்ணுடைய பக்கத்துல போனார். பெண்ணே, நீ ஏன் அழற, எதற்காக அழற அப்படின்னு கேட்க இன்னும் அழுக வந்துடுத்து. நமக்கு ஒரு துக்கம் வந்துடுத்துன்னு வச்சுக்கேன். அந்த துக்கத்தை சமாளிக்கிறதுக்காக சுவாமி நான் போய் அவர்கிட்ட போய் ஏதாவது சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு அவ சமாதானப்படுத்த வரைச்சே இன்னும் அழ ஆரம்பிச்சுவா. இந்த நாரதர் கேட்ட உடனே, நாரதரை பார்த்த உடனே இன்னும் அவளுக்கு அழுக அதிகமாயிடுது. ஐயோ நானே இப்படி இருக்கிறேன்னு அழுகிறேன்னு என்ன நல்ல வேலை நீராது வந்து கேட்டீரு. அந்த பொண்ணு சொல்றா, நான் இப்படி அழுதுன்னு இருக்கேன், ஒருத்தரை என்ன கேட்கறதுக்கு யாருமே இல்லையே, நீராது வந்தேரே அப்படிங்கிறோம். அப்ப நீ யாரு, நீ ஏன் அழற, எதுக்காக அழற அப்படின்னு அந்த பெண்கிட்ட கேட்டோன்னே, எனக்கு பக்தின்னு பேரு. இதை நன்னா கேளுங்க, இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். அந்த பெண்ணு சொல்றா, எனக்கு பக்தின்னு பேரு, நான் நன்னாத்தான் பக்தின்னு பண்ணிட்டு இருந்தேன். இங்க படுத்துட்டு இருக்காளே 2 பேர் வயோதிகராக இருக்காளே 2 பேர் வயசானவா, 85 வயசு, எனக்கு 18 வயசு, அவ 2 பேரும் என் பிள்ளைன்றா. அவன் நீங்க சரியாத்தான் சொல்றல. 85 வயசானவா 18 வயசுல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பிள்ளைன்னு சொல்றேன்னு, இதுதான் உண்மை. என் பிள்ளைன்னு சொன்னா உடனே நாரதருக்கு சந்தேகம் வந்துடுது. என்ன பேசிட்டு இருக்க நீ, இந்த அவள வயசானவா, அவருக்கு வயசாகி விட்டது, அவ உலகத்தை விட்டு போறா. ஆனா நீ 18 வயசுதான், அந்த வயசை வச்சு கட்சிட்டு நீ நீ வந்து உன் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கே அப்படின்னா, நாங்க 3 பேரும் இளைஞர்களா தான் இருந்தோம். நாங்க 3 பேருமே, அந்த வயோதிரிகள் 2 பேரு, நான் பெண்ணு, 3 பேரும் இளைஞர்கள் தான் இருந்தோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கலியுகம் வர வர 3 பேருக்கும் வயசாயிடுச்சு. நல்லா பாத்துக்கோ, இந்த பெண்ணுக்கும் வயசாயிடுச்சு, 3 பேருக்கும் வயசாயிடுச்சு. இந்த வயசை போட்ட இளமை போதுமே யமுனை நதிக்கு வந்த உடனே எனக்கு மட்டும் இளமை திரும்பிடுச்சு. நல்லா பாத்துக்கோ, 3 பேருக்கும் வயசாயிடுச்சு. அப்படின்னா 3 பேருக்கும் 80 வயசு ஆயிடுச்சு. இந்த பெண்ணுக்கும் 80 வயசு ஆயிடுச்சு, அவளுக்கும் வயசாயிடுச்சு. ஆனா இந்த பெண்ணுக்கு அந்த 80 வயசுக்காரனும் அதிகமாயிடுச்சு. அதிகமா இருந்தாலும் இந்த பெண் யமுனையாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பெண் மட்டுமே இளமையா ஆயிட்டா. இந்த பெண் மட்டுமே இளமை திரும்பியது. ஏன்னா யமுனை நதிக்கரையில் தானே கண்ணன் இருந்திருக்கான். அதனால அத்தனை சேட்டுதங்கள் பண்ணானோ, அப்ப கிருஷ்ண பக்தி திரும்பி வந்துடுத்து, இளமை வந்துடுத்து. கிருஷ்ண பக்தி திரும்பி வந்துடுத்து, இளமை வந்துடுத்து. ஆனா அங்கே இருக்கா இல்லையா அவ 2 வயோதிகர்கள், அவ யார் தெரியுமா? அந்த 2 பேரும் ஞானமும் வைராக்கியமும் பேரு. இந்த பெண்ணுக்கு பக்தின்னு பேரு. கொஞ்சம் நிதானமா கேளுங்க. இந்த பெண்ணுக்கு பக்தின்னு பேரு. 2 வயோதிகர்கள் படுத்து தூங்கிட்டே இருக்கான்னு சொன்னேன்னு, அவ 2 பேருக்கும் ஞானம் ஒருத்தருக்கு பேரு, இன்னொருத்தருக்கு வைராக்கியம்னு பேரு. அவளுக்கு இளமையே வரல, அதே முதுமையிலே இருக்கா. ஆனா இந்த பெண் பக்தி என்கிற பெண்ணுக்கு மட்டும் எங்க யமுனையாத்தங்கரையில வந்த உடனே கண்ணனுடைய கண்ணனுடைய திருவடி பட்ட இடம் இருக்கணும், அந்த இடத்துக்கு வந்த உடனே இவளுக்கு இளமை திரும்பிடுச்சு, அவளுக்கு வரல. இப்ப இந்த பெண்ணை என்ன பண்ணினா, அவளை எழுப்புறா. என்ன எழுப்புறா? எழுந்துருங்கோ. எத்தனை தடவை எழுப்பினாலும் அவள் எழுந்து கொள்வதற்கு மறுக்கிறா. எழுந்துக்கவே இல்லை. இத சொல்லிண்டே இருக்கா. இந்த கதையை சொல்றா நாரதர்கிட்ட அந்த பெண்ணு, பக்தி என்கிற பெண்ணு. உடனே நாரதர்கிட்ட பிரார்த்திக்கிறார், ஏ சுவாமி, நீர்தான் இவாளை எப்படியா எழுப்பணும், இவாளை எப்படியா எழுப்பணும் பிரார்த்திக்கிறா. அந்த பக்தி என்கிற பெண் நாரதர்கிட்ட பிரார்த்திக்கிறார்.
இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில் நாரதருக்கு இந்த பரீட்சை வந்துருச்சு. அவ 2 பேரும் வயசானவ, அவளுக்கு ஒருத்தருக்கு ஞானம்னு பேரு, இன்னொருத்தருக்கு வைராக்கியம்னு பேரு. இந்த பெண்ணுக்கு பேரு பக்தின்னு பேரு. இந்த கடைசியில பரீட்சையை நாரதருக்கு வந்துருத்து. அவர் ஏற்கனவே கவலைப்பட்டுதான் வந்திருக்காரு. எந்தெந்த திவிதேசம் போனாலும் எனக்கு நிம்மதியே இல்லை, கவலையே இல்லை, என் பக்தியை பொறுத்து போட்டுருக்கு, எனக்கு வைராக்கியமே இல்லை போட்டு கவலைப்பட்டு வந்திருக்காரு. யார் இப்ப மேலும் இங்க கவலை வந்துருத்து. கவலை வந்துட்டார். இப்ப இந்த கவலை வேலை சேர்ந்துட்டு இப்ப பக்தி இப்ப பேசுறா என்னன்னா, நாம் பிறந்து பக்தி என்ன பேசுற பாருங்க, எக்ஸலண்டான விஷயம். நம்ம பாரத தேசத்துல தமிழகத்துக்கு எத்தனை பெருமை பாருங்க. இதெல்லாம் இதெல்லாம் சம்ஸ்கிருத பாஷையில இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம மேடை பேச்சுல என்னென்ன தவறா பேசிட்டு இருக்கா. என்ன பேசுறான்னா, அப்ப அவ சொல்றா, என்ன சொல்றான்னா, இப்ப இவருக்கு நான் எழுப்பதில் என்ன தெரிவிக்கிறாரு, ஞானமும் வைராக்கியம் இளமையில இருக்கு, வாஸ்தவம் தான். இப்ப பக்தி இப்ப பேசுறா, நான் பிறந்தது எங்க தெரியுமா, நான் வளர்ந்தது எங்க தெரியுமா, கிருஷ்ண பக்தி எங்க தெரியுமா ஏற்பட்டது அப்படின்னு கேக்குறா. நான் பிறந்தது தமிழகத்தில் பிறந்தேன், பிறந்தது தமிழகத்தில் பிறந்தேன். இது நமக்கே பெருமை. அப்பன்னா அந்த காலத்துல பக்தி தமிழகத்துல அவ்வளவு நல்லா இருந்திருக்கு. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அதனாலதான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இந்த தேசத்துல தான் பிறந்திருக்கா. பக்திக்கு ஒண்ணும் குறைவே கிடையாது தமிழகத்துல. நான் பிறந்தது தமிழகத்தில், நமக்கே ரொம்ப பெருமையா இருக்கும். தமிழகத்தில் இவ்வளவு பக்தி இருக்க, பக்தி இருந்தது. ஆனா தமிழகத்தில் தான் கிருஷ்ண பக்தியே பிறந்திருக்கு. தமிழகத்தில் தான் கிருஷ்ண பக்தியே பிறந்திருக்கு. இது இது எங்க இருக்கு, நேர பாகவத புராணத்துல நம் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பெருமை சொல்லி இருக்கு. அந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாகவதத்திலே சொல்லி இருக்கு. என்னவோ வேற ஏதோ பேசிட்டு இருக்கா, சமஸ்கிருதம் வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம் சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டோம் இருக்கட்டும். அப்ப தமிழகத்துக்கு இவ்வளவு பெருமை இருக்கு, தமிழ் பாகவதத்திலே சொல்லி இருக்கு. ரெண்டது, யார் கொண்டாடுறா, சம்ஸ்கிருதக்காரா நம்மளை கொண்டாடுறா. நன்னா பாருங்க, சம்ஸ்கிருதக்காரா நம்மளை கொண்டாடுறா இல்லையா. இப்ப நான் பிறந்தது தமிழகத்தில், வளர்ந்தது கர்நாடகத்தில், வளர்ந்தது கர்நாடகத்தில், அதுக்கப்புறம் குஜராத், மகாராஷ்டிரம் இங்கெல்லாம் போனேன், கொஞ்சம் வயசாயிடுச்சு. அப்ப வளர்ந்தது கர்நாடகத்தில், பிறந்தது தமிழகத்தில், இங்கதான் பக்தி வளர்த்துட்டேன். அதுக்கப்புறம் குஜராத் மராட்டியம் போனேன், அங்கெல்லாம் போனோம்னா கொஞ்சம் வயசாயிடுச்சு. அதை தாண்டின உடனே வயது ஆயிடுச்சு. ஓ, வயதாகி விட்டதேன்னு குறைக்கணுமேன்றதுக்காக யமனிக்கு வந்தேன். வந்த உடனே இப்ப இளமையை பெற்று, இந்த பெண் சொல்றா, இவையை பெற்றேன்னா இப்ப இளமை திரும்ப வந்துடுத்து. ஏன் சொல்றேன்னா, இங்க மதுரா நகரத்தை சுத்தி பிருந்தாவனம் என்ன, கோகுலம் என்ன, அங்கெல்லாம் போனாலே திரும்ப வந்துடும்னு அர்த்தம். கிருஷ்ண பக்தி நன்னாவே வந்துடும். நான் ஒரு தடவையா போய் சேவிக்கணும். கிருஷ்ண ஜன்மபூமி, கிருஷ்ணன் எங்கெங்கெல்லாம் திரும்பினானோ நன்னா, இப்பெல்லாம் அதெல்லாம் ரொம்ப நன்னா பண்ணியிருக்கா. முந்தியெல்லாம் அங்கெல்லாம் போறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமங்களா இருக்கும், ரொம்ப சிரமப்பட்டோம். இப்பெல்லாம் அந்த சிரமமே கிடையாது. ஒரு 40-50 வருஷம் ரொம்ப சிரமங்களா இருந்தது. இப்ப அந்த சிரமமே கிடையாது. அதுக்குன்னு மனுஷாலாம் இருக்கா, அவளே ஆக்ஷன் வரா. பாஷை தெரியலேன்னு ஒரு சிரமப்பட வேண்டாம். அங்க போனாலே நம்ம செய்கையை காமிச்சாலே போறோம். பாஷை நிறைய பேருக்கு தெரியாது, அவெல்லாம் ஆக்ஷன் விட எல்லாருமே கிருஷ்ண பக்தி விடுவார். இதுவும் சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்சேதே பிருந்தாவனம் போனோம்னா அப்படி அந்த பிருந்தாவனம்னாலே புறத்தாழ்வார் தெரிவிக்கிறார். இன்னைக்கு பிருந்தாவனத்துல பசுமாடுலாம் இருக்கணும். இந்த பசுமாடு அன்னைக்கு கண்ணன் மேய்த்து கன்று மேய்த்து இனிது வந்த காலா என்னும் திவத்திலும் பசிநிறை மெய்ப்புவத்தி ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சே கன்று மேய்த்த பசுமாடுலாம் இருக்கு இல்லையா, அந்த பசுமாட்டுடைய பேத்திக்கு 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 பேத்தி இருக்குமோனோ, அன்னைக்கு கண்ணன் தொட்ட பசுமாடு இருந்திருக்குமோனோ, அந்த கண்ணன் தொட்ட பசுமாடை நான் தொட முடியாது. குரத்தாழ்வார் தெரிவிக்கிறார் பஞ்சஸ்தவத்துல, நான் தொட முடியாது. ஆனா அந்த கண்ணன் தொடப்பட்ட அந்த திருநாடு நமக்கு தொடக்கூடிய பாக்கியம் இல்லை. ஆனா கண்ணன் நடந்திருப்பானோ, அந்த புல்லோ அந்த மரமோ அந்த செடியோ அங்க இருக்கக்கூடிய மண்ணமோ அந்த திருவிடி பட்டிருக்குமோனோ, அந்த மரமாவது இருக்கலாம். அந்த மரத்திலிருந்து ஒரு விதை வைந்திருக்குமோனோ, அந்த விதையிலிருந்து இன்னொரு மரம் வந்திருக்கும். அந்த மரத்திலிருந்து ஒரு விதை வந்திருக்கும். அந்த மரத்திலிருந்து இருந்திருக்குமோனோ,
அந்த மரத்தின் வேதியோ எங்க இருக்கோ அந்த மாதிரி அந்த மரத்தின் பிருந்தாவனத்தை நான் தொட்டு பார்ப்பேன்னு. அப்பனா கண்ணனுடைய கரஸ்பர்த்தம் அப்படின்னா பசுமாட்டுடைய பேத்திக்கு 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 பேத்தி, அது மரம் என்ன, புல் என்ன, அதே போல செடி ஒண்ணு, இதெல்லாம் அதோடைய விதையால வந்திருக்குமானோ அதெல்லாம் தொடுமானோ அதுவே போருமே. அப்ப தன்வன் திருவடிப்பட்ட கோவர்தனம் என்ன, பிருந்தாவனம் என்ன, காமியவனம் ரொம்ப முக்கியம். காமியவனம் என்ன, மதுரா, கோகுலம், நந்த கிராமம், இது ஒவ்வொன்றுக்கும் கிட்டக்க வரும்போது அந்த வாசனை வீச உடனே பக்தி நிரம்புறது. அங்க போனாலே அங்கேயும் முக்கியமா கோகுலத்துக்கு எல்லாம் பிருந்தாவனம் எல்லாம் போறோம்னு வச்சுங்க, அங்கெல்லாம் ஆரன்லாம் அடிக்க மாட்டான். ஆனந்தா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இதுதான் சொல்லுவான். பசுமாடு இங்கெல்லாம் பசுமாடு சொன்னா உடனே கும்பு எடுத்து அடிக்கிற மோனும் போ விரட்டுற மோனும் அவன் விரட்டவே மாட்டான். அவன் என்ன தருவான், படகு மாறு கார் வந்துட்டு இருக்கும். படகு மாறு கார் வந்துட்டு இருந்தா கூட என்ன பண்ணுவான்னா அந்த பசுமாடு போற வரைக்கும் அப்படியே நின்று இருப்பா. ஏன்னா கண்ணனே போயிட்டு இருக்கா. சில பேர்லாம் சேவிச்சுட்டே போவா, கண்ணனே போயிட்டு நின்று போவா. அதுவும் அங்க சொல்றதுன்னா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே, அவளுக்கு வேற வார்த்தையே வராது, வேற வார்த்தையே கிடையாது. ராதே பக்தின்னா அந்த பக்கம் கொஞ்சம் நன்னதான் இருக்கும், நம்ம பக்கம் கொஞ்சம் குறைஞ்சு விடுத்து. ஆனா அந்த பக்தி பறந்தது இங்கேதான் இருக்கு, கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டு. இது சொல்லுவேன்னா பக்தி அவ்வளவு தூரம் பக்தி இல்லையா, பக்தி நிரம்பியது. அப்ப நமக்கு பக்தி இல்லையே, எப்படியா வளர்க்க வேண்டாம், என்ன பண்ணோம், மதுரா பிருந்தாவனம் முக்கியமான அந்த சக்தியை நமக்கு கொடுக்கும் இல்லையா. ஆனால் பிருந்தாவனத்துல உட்கார்ந்து இருந்தாலும் இந்த இடத்துல பாருங்க, இந்த 2 வயதானவாளுக்கு பிருந்தாவனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, ஞானமும் வைராக்கியம் ஆனா வரலேன்னு தெரிகிறா. அப்படின்னா பக்தி வந்தாலும் வருமே தவிர ஞான வைராக்கியம் வரல. அவ போனது மதுரா பிருந்தாவனம் போயிருந்தா கூட ஞான வைராக்கியம் வர. அதனால்தான் உம்மிடத்துல இந்த பெண் சொல்றா, உம்மிடத்துல நான் பிரார்த்திக்கிறேன் நாரதரே, உம்மிடத்துல நான் பிரார்த்திக்கிறேன். என்னன்னு பிரார்த்திக்கிறேன், இப்ப நீர் பார்த்து இந்த 2 வயோதிகர்களா இருக்காளே அவளை எழுப்பு. அவ யாரு, ஞான வைராக்கியம் பக்தி இப்ப இளமை வந்துடுத்து. அவ வயசாயிட்டா, வயசாயிட்டா இருக்கும், ஞானமும் வைராகியம் குன்றி போயிடுத்துன்னு அர்த்தம். அது நல்லா பெருகணுமோனோ, அப்ப இளமையா வரணுமானோ அப்படின்னு பிரார்த்திக்கிறா. யார்கிட்ட, நாரதர்கிட்ட. நாரதர் இப்ப யோசிக்கிறார். நாரதர்கிட்ட பிரார்த்தித்த உடனே நாரதர் இப்ப என்ன யோசிக்கிறார், சட்டுன்னு தன்னுடைய யோக பிரபாவம் இல்லையா, யோக ஆகாத்தினாலே பக்தியுடைய பழைய கதையை நினைச்சு பார்க்கிறார். பக்தி பறந்தது தமிழ்நாட்டுல, வளர்ந்தது கர்நாடகத்தை, இதெல்லாம் சொன்னாலும் பழைய கதையை நினைச்சு பார்க்கிறார். பக்தியே உன் கதையை நான் சொல்றேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தாய் நீ கவலைப்படாதே, நீ கண்ணன் திருவடியை நினை, உன்னை சுற்றி ஸ்லோகமும் போகும். கண்ணன் திருவடியை நினைச்சுட்டு உன்னை சொன்ன, ஏன்னா நானே உன்னுடைய 2 பிள்ளைகளுக்கால படுத்துட்டு இருக்கானோ அந்த 2 பிள்ளைகளை நானே எழுப்புறேன். பக்திக்கு இப்பதான் போன உயிரை வந்துடுச்சு. இந்த வார்த்தையை நாரத சொன்ன உடனே, ஓ குழந்தைகளா இருக்கக்கூடிய 2 பேரையும் யாரு, ஞானம் அதுக்கப்புறம் என்ன வைராக்கியம், இவ 2ஐயும் நான் எழுப்புறேன்னு சொன்ன உடனே போன உயிர் வந்தா பிற கொண்டாடினான். நான் என்னன்னோ பண்ணி பார்த்தேன், இந்த பிள்ளையை எழுப்பவில்லை, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் நாரதரே, தான் நீங்க சொல்லிருக்கணும் அப்படின்னா, நீங்க எல்லாம் வைகுண்டத்துல ஆனந்தமா இருந்திருந்தால் கண்ணன் தான் உங்களை கிருத்தகுத்திர கீழே அனுப்பினான். பக்தி இப்ப யாரு, பக்தியை பத்தி சொல்றா. பக்தி யாருன்னு இவருடைய யோகமாகாத்யத்தாலே பக்தி யாரு, ஞானம் யாரு, வைராக்கியம் யாருன்னு சொல்றான். இவெல்லாம் எங்க இருந்தாலும் ஸ்ரீவைகுண்டத்துல ஆனந்தமா இருந்தாலும், ஆனந்தமா இருக்கு. கண்ணன் தான் உங்களை கிருத்தயுகத்திலே இங்கு கீழே அனுப்பினான். பக்தி என்ன, முக்தி என்ன, ஞானம் என்ன, வைராக்கியம் என்ன, இந்த 4 பேரையும் மேல் லோகத்திலும் கீழ் லோகத்தையும் பகவான் அனுப்பினார். அப்ப பக்தி முக்தி என்கிற இருவரும் உற்ற தோழிகளாய் இருந்து கீழே வந்தார்கள். பக்தி இருந்தாலே முக்தி தானே, பக்தி இருந்தாலும் முக்தி தானே. அப்ப துவாபர யுகம் வந்த உடனே கண்ணன் ஸ்ரீவைகுண்டம் திரும்பி போயிட்டார் இல்லையா, உடனே முக்தியும் போயிடுத்து. பாருங்க, 4 பேரு ஸ்ரீவைகுண்டத்தில் வந்திருக்கா. எந்த 4 பேரு, யார், நாரதர் சொல்றாரு அந்த பக்திங்கிற பெண்ணுக்கு எந்த 4 பேரு, பக்தின்னு ஒருத்தர், முக்தின்னு ஒருத்தர், ஞானம்னு ஒருத்தர், வைராக்கியம்னு ஒருத்தர். அந்த 4 பேர் வந்தா. ஆனா இப்ப இருக்கிறது 3 பேர் தான். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த துவாபர யுகத்துல கண்ணன் அவதாரம் பண்ணி கண்ணன் ஸ்ரீவைகுண்டம் போயிட்டு இருக்காருனோ,
ஸ்ரீவைகுண்டம் போயிட்டு இருக்கச்சு முக்தியும் கூடயே போயிடுது. முக்தியும் கூடவே போயிடுது. என்னன்னா என்ன ஆயிடுச்சுன்னா உடனே முக்தி போகணும். இனிமே ரொம்ப பேர் ஸ்ரீவைகுண்டம் வரமாட்டா. முக்தி என்ன சொல்றது, கண்ணன் கிளம்பி போய், ஏன்னா கண்ணன் போறது யாருமே கிடையாது. கூட இருந்து அர்ஜுனன் போறான்னு போல, யாருமே போல. அப்ப அந்த முக்தி சொல்றது இனிமே ஸ்ரீவைகுண்டத்துக்கு யாரும் வரமாட்டா. அதனால பக்தியே நான் உன்னோடு இருந்தா பிரயோஜனம் இல்லை, நான் திரும்ப ஸ்ரீவைகுண்டம் போறேன், நீ எப்போயாவது சொல்லி அனுப்பு, யாராவது திரும்ப வருவா. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா இனிமே சட்டன்னு யாரும் முக்திக்கு போறது இல்லை. இது எப்ப துவாபர யுகம் கடைசியிலேயே, இப்ப நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. துவாபர யுகம் கடைசியிலேயே முக்தி போவதுக்கு ஆள் குறைவுன்னு முக்தி சொல்றது. இப்ப பக்தி ரொம்ப பண்ணி சிபாரிசு கிடைச்சதான் முக்தி கிட்டும் இல்லையா. அதனால முக்தி இப்ப திரும்ப சொல்றது என்ன சொன்னா திரும்ப போயிடுத்து. அப்ப ஞான வைராக்கியம் மட்டும் பக்தி இந்த லோகத்துல வாழ்ந்துருக்கா, வாழ்ந்துருக்கட்டும், இந்த வாரம் ஃபுல்லா வாழ்ந்துருக்கட்டும். ஏன்னா ஞானமும் வைராக்கியம் பக்தி இருந்தாத்தான் நம்மளால முடியும். அவாலும் கிளம்பி போயிட்டேன, முக்தி அங்க போய்தான். ஞானமும் வைராகியம் பக்தி இருக்கணுமோ, நமக்கு ஞானம் வேணும், வைராக்கியம் வேணும், பக்தி வேணும். ஆனா ஞானமும் வைராக்கியம் கிழட்டுத்தனமா இருக்க கூடாது. பக்தி எப்படி இளமையா இருந்ததோ அதே போல ஞான வைராகியம் இளமையா இருக்கணும், இளமையா இருக்கணும். அதே கண்ணந்திரியை பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். சந்தேகம் ஏதா இருந்தா அவசியம் கேட்கின்ற மிச்சம் இருக்கிறது அடுத்த வாரம் பார்ப்போம். ஆச்சரியமான சரித்திரம், இன்னும் இந்த சரித்திரம் முடியல, என்ன சொல்றான்னு பார்க்கணும். ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரம் பெருமானாட்டிய திருவிலேசனம், ஆச்சாரியன் திருவிலேசனம், பகவதால் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதி ராமானுஜன் மகசாமி. சுக்கராச்சாரியங்கிறதும் சுகதேவ சுவாமிங்கிறதும் ஒரே சாமி. பாக்கியம் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. சுக்கராச்சாரியங்கிறதும் சுகதேவ சாமிங்கிறதும் ஒருத்தங்களே தானே சாமி. சுகர்னு சொல்லுவா, சுக்கராச்சாரியன்னு சொல்லுவா. சுகர்னு சொல்லுவா, சுக்கராச்சாரியன்னு சொல்லுவா. ஆனா சுக்கராச்சாரிய ரெண்டு இருக்கா. அசுர குரு சுக்கராச்சாரிய ஒருத்தர் இருக்காரு. பிரகலாதனுடைய ஆச்சாரியன் சுக்கராச்சாரியர், அவர் வேறு. இங்க வியாசருடைய புத்திரர் சுக்கராச்சாரியர், இவர் வேறு. ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. இதே எதையும் குழப்பிக்காதிக்கும். அதனால அதை நான் எடுக்கவே இல்லை. அது இப்ப சொல்லலைன்னா என்ன ஆகுன்னா, ஓ அந்த பிரகலாதனுடைய அந்த ஆச்சாரியன் தான், அந்த சுக்கராச்சாரியர் தான் இப்ப பாகவதம் சொல்றாரா அப்படின்னு அந்த மாதிரி. அவர் வேறு இவர் வேறு. சுவாமி.